கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம பயணிக்கலாம். சிஸ்டம் கெட்டுவிட்டது என்று முதலில் சொன்னது நான் தான் என்று கமலஹாசன் சொன்னபோது அது ரஜினிக்கும் கமலுக்குமான மோதல் போன்றுதான் தொடக்கத்தில் தெரிந்தது. ஆனால் கமல் அடுத்தடுத்து சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் ஆளும் அதிமுக அரசை நோக்கிய சாட்டை வீச்சாகவே இருந்தன. அதுதான் அதிமுக அமைச்சர்களை கமலுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்ப வைத்தது. ஊழல் அரசு என்று அதிமுக அரசை கமல் விமர்சிக்க, பிக்பாஸை பிரபலப்படுத்த அதிமுக மீது சேற்றை வாரி வீசாதீர்கள் என்று அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்தார். அந்த நொடியிலிருந்தே கமலஹாசன் அதிமுக இடையிலான வார்த்தை யுத்தம் வேகம் எடுக்க தொடங்கியது. அவன் இவன் என்பன போன்ற ஏகவசனம் தொடங்கி கமல் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் CV சண்முகத்தின் சண்டமாருதம் வரை நிற்காமல் நீடிக்கிறது கமலுக்கும் அதிமுகவுக்குமான அரசியல் சர்ச்சை. இந்த அக்கப்போர்களுக்கு மத்தியில் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக களத்தில் குதித்தார் திமுக செயல் தலைவர் MK ஸ்டாலின். விளைவு, கமலை விமர்சிக்கும் அதிமுகவை திமுகவினர் விமர்சிப்பதும், கமலை ஆதரிக்கும் ஸ்டாலினை அதிமுகவினர் அர்ச்சிப்பதுமாக சர்ச்சை களத்தில் வெப்பம் பறந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் வெப்பமே இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. அதிமுக அரசை உள்நோக்கத்துடன் விமர்சிக்கிறாரா கமல்ஹாசன்? கமல் மீதான விமர்சனத்தில் அரசியல் நாகரிகத்தை மீறுகின்றனரா அமைச்சர்கள்? அரசை எதிர்ப்பதற்கான ஆயுதமாக கமலை பயன்படுத்த பார்க்கிறாரா MK ஸ்டாலின்? எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க கமலுக்கு வக்காலத்து வாங்குகிறாரா OPS? திரைப்படத்துறையினரால் தனிமைப்படுத்தப்படுகிறாரா கமல்ஹாசன்? இன்னும் பல கேள்விகளுடன் பயணிக்கிறது இன்றைய கேள்வி நேரம். தொடர்ந்து பேசலாம். கமலின் குற்றச்சாட்டை தொடர்ந்து அமைச்சர்கள் அவர் மீது வைத்த தனிப்பட்ட விமர்சனங்கள் இதெல்லாம் தான் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விவாதத்திற்குள் செல்லலாம். அதிமுக அம்மா அணியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். புரட்சி தலைவி அம்மா அணியிலிருந்து திரு பாபு முருகவேல் அவர்கள் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்குட்டுவன் அவர்கள் நால்வரையும் வரவேற்கிறேன். இது மட்டுமல்லாமல் பாமகவிலிருந்து கவிஞர் திலகபாமா அவர்களும் நம்மோடு இணைகிறார். எல்லோரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். திரு இன்பதுரை, உங்களிடம் தான் ஆரம்பிக்கணும். ஒரு அரசின் மீதான ஒரு குற்றச்சாட்டை ஒரு நடிகர் முன்வைக்கிறார். எல்லா இடத்திலும் ஊழல் இருக்கு அப்படிங்க. ஆனால் அமைச்சர்கள் தனிப்பட்ட தாக்குதல், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஒரு சேர வாரி வீசுறீங்களே அவர் மேலே, அது அமைச்சர்கள் பேசுவது ஒரு அதை எப்படி சொல்றது? இதுக்கு விரிவான ஒரு பதிலை தர வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் இந்த உள்நோக்கத்துடன் விமர்சிக்கிறாரா கமலஹாசன் என்று சொன்னார். கண்டிப்பாக இதில் உள்நோக்கம் இருக்கிறது. அதற்கு பின்புலமாக அவருடைய கோபதாபங்கள், விஸ்வரூபம் திரைப்படத்தின் போது அம்மா அவர்களுடைய அரசு அவர் மீது எதேச்ச அதிகாரத்துடன் ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டது என்று தவறான ஒரு கருத்தை அவர் கொண்டிருக்கிறார். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான், அந்த கோபத்தினுடைய நீட்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அமைச்சர்கள் அதை பற்றி விரிவாக நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் திரு இன்பதுரை, ஒரே ஒரு கேள்விக்கு இப்ப பலருக்கு இந்த கேள்வி இருக்கிறது. ஒரு அமைச்சர்கள் ஒரு நடிகரை இப்படியெல்லாம் விமர்சிக்கலாமா? ஒரு அரசியல் நாகரிகம் வேண்டாமா? நீங்கள் அதுக்கு விரிவான ஒரு பதில் இருக்கிறது. நடிகர் கமலஹாசன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். கருத்து சொல்வதற்கு ஒரு உரிமை இருக்கிறது. நடிகர்கள் கருத்து சொல்வது தமிழகத்திலே புதியதல்ல. புரட்சித் தலைவரே திரைத்துறையிலிருந்து வந்தவர் தான். ஆனால் திரைத்துறையில் அவர் செய்த சாதனைகள், அதாவது அவர் வாழ்ந்தார். திரைப்படத்திலே அவர் எவ்வாறு செய்தாரோ, அள்ளி கொடுப்பவன் வள்ளல் என்று சொன்னார், பள்ளி கொடுப்பவர் நெஞ்ச ஆனந்த பூந்து சொன்னார். நேர் வாழ்க்கையில் அள்ளி கொடுத்தார். அவர் எதை செய்ய சொன்னாரோ அதை வாழ்ந்து காட்டினார். ஆனால் இவர் எப்படி இருக்கிறார்? வாழ்க்கைக்கும் அவர் போதிக்கிற அவருடைய செல்லுலாய்ட் அவருடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எனவே கருத்து சொல்லுகிறவர், இப்ப நான் கருத்து சொல்ல வேண்டுமானால் அதற்கான தகுதி எனக்கு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு தகுதி, ஒரு ஸ்கேல், ஒரு அளவுகோலை வைக்கிறீங்க. அது உள்நோக்கம் யார் வேணாலும் கருத்து சொல்லலாம். கருத்தை, அவருடைய கருத்து, அமைச்சர்கள் அதுக்கு பதில் கருத்தை சொல்லி இருக்கிறார். இல்ல, இது எப்படி பதில் கருத்து திரு இன்பதுரை? இப்ப யாராவது அதிமுக அரசை விமர்சிக்கணும்னா தனிப்பட்ட வாழ்க்கை கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து காண்பிக்கணுமா என்ன? அரசியல்வாதிகளை நாங்கள் அரசியல் ரீதியாக அணுகுகிறோம். ஆனால் விஷமத்தோடு அணுகுகிறவர்களை நாங்கள் விஷமத்தோடு, இதுல உள்நோக்கம் இருக்கிறது. அவர் நான் அதை விரிவாக சொல்ல, ஊழல் இருக்குன்றார், சிஸ்டம் கெட்டு போச்சுன்றார். இதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு தகுதி இருக்கிறதா அவருக்கு? ஒரு திரைப்படத்து அவருடைய திரைப்படத்தினுடைய அவர் வாங்கிய சம்பளம் என்ன, அதற்கு அவர் கட்டிய வரி என்ன? இப்பொழுது ஏற்கனவே
என்று ஒரு திரைப்படம் என்று நினைக்கிறேன். மோகன்லாலுடைய திரைப்படத்தை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அந்த கருத்தில் கோழிக்கோட்டில் அந்த படம் 250 ரூபாய்க்கு டிக்கெட்டு, பாம்பேல 500 ரூபாய்க்கு டிக்கெட்டு, ஆனால் இங்கு 150 ரூபாயை தாண்ட மாட்டேங்கிறது. அதனால் ஒரு டீ கடைக்காரன் தன்னுடைய டீக்கு என்ன விலை வைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற போது சினிமா கலைஞனால் தீர்மானிக்க முடியாது. அவர் மறைமுகம் என்ன சொல்ல வருகிறார் என்றால் அதிக விலைக்கு டிக்கெட் வைக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைத்து பேசினார். இதனுடைய நோக்கம் என்ன என்றால் வியாபாரி தன்னுடைய திரைப்படம். அமைச்சர்கள் மட்டும் அல்ல திரு இன்பதுரை, நீங்களும் ரொம்ப கடுமையா கமலை விமர்சி. கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு கருத்து அரசியல் ரீதியாக இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் விமர்சகர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அரசியலை அரசியலாக எதிர்கொள்வோம். ஆனால் விஷமத்தனத்தோடு தன்னுடைய வியாபாரம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்தை சொல்வார். உதாரணமாக ஒன்றை கேட்கிறேன், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடைபெறும் எங்க போனார்? ஒரே ஒரு எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு எஸ்ஐ துடிக்க வெற்றிவேல் என்ற ஒரு எஸ்ஐ படுகொலை செய்யப்படுகிறார். அதை பார்த்து கொண்டு 2 அமைச்சர்கள் நிற்கிறார்கள். ஆம்புலன்ஸ் வரவில்லை. ஒரு கலைஞனுக்கு குறித்திருக்க வேண்டாமா? அப்பெல்லாம் குரல் கொடுக்காதவர் நோக்கம் கொண்டது. இல்ல நீங்க விமர்சிங்க, நீங்க பதில் கொடுங்க, அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அவன் இவன் என்ற ஏக வசனம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல பிடிச்சு உள்ளுக்கு போடுவேன். அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசுவது என்பதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிடனுக்கு உடன்பாடு கிடையாது. அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அவருடைய அளவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலே அதை பேசுகிறார் என்று பார்க்க வேண்டும். உதாரணமாக தமிழ்நாட்டில் தினகரன் பத்திரிகை எரிக்கப்பட்டது, குரல் விலையை நெரிக்கப்படுகிறது. திருமணமாக இந்த கேள்வி நேரத்துல இதை பயன்படுத்துவதற்கு கூட நமக்கு அச்சமாக இருக்கிறது. ஆனால் என்ன வார்த்தைனா இல்ல திரு இன்பதுரை, ஒரு அரசியல் இல்ல திருமணமாகாமல் ஒருத்தரோட அவர் வாழ்றாருன்றதெல்லாம் என்ன விமர்சனம்? ஒழுக்கத்தை பற்றி நித்யானந்தா பேசினால் ஒத்துக்கொள்வீர்களா? உங்களுடைய இமேஜ் என்னதோ அதுதான் அதை டிசைட் செய்யல. நீங்கள் உங்களுடைய இமேஜ் நித்யானந்தா மீண்டும் சொல்றேன் திரு இன்பதுரை, நீங்க ஒரு அளவுகோல் யாட்ஸ்டிக், உங்கள்கிட்ட கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும். தனி மனித வாழ்க்கை, அவரோட பள்ளிக்கூட கல்லூரி வாழ்க்கை எல்லாத்துக்கும் நற்சான்றிதழ் வாங்கிட்டு தான் உங்களையே விமர்சிக்கணும்னு சொல்ல வந்துட்டீங்க. உங்களுக்கு இப்பதான் ஒரு உதாரணம் சொன்னேன். நித்யானந்தா வந்து ஒருவனுக்கு ஒரு தீ இப்படித்தான் தமிழர்கள் வாழ வேண்டும் போதனை வகுப்படுத்தால் எவர் தவறு? உங்க அரசு மீது எந்த இல்லங்க, அவர் ஒரு நடிகர் தான், அவர் குடிமகன், அவர் ஒரு குடிமகன், அவருடைய இதில் பல உதாரணங்கள் இருக்கு. ஒரு திரைப்படம் வெளியே வியாபாரி கதாநாயகியோடு தான் நெருங்கி விட்டதாக இவரே கிசுகிசு பரப்புவார். இது போல மகளிர் மட்டும் என்று ஒரு திரைப்படம், நான் வரலாற்றை சொல்ல மகளிர் மட்டும் என்று ஒரு திரைப்படம் இல்ல ஒரே ஆனால் அமைச்சர்களை காட்டிலும் மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறீர்கள். நிச்சயமாக சொல்வோம், கடுமையாக கேள்வி நேரம் ஆட்சேபிக்கக்கூடிய விமர்சனத்தை கூட இங்க பதிவு பண்ணி கண்டிப்பாக சரி நம்ம பேசுவோம். திரு செங்குட்டுவன் அவர் சொல்ற ஒரு விஷயம் என்பது, அவர் மத்ததெல்லாம் இல்ல, எல்லா அமைச்சர்கள் அமைச்சகத்துல எல்லாம் ஊழல் இருக்கின்றார், இந்த சிஸ்டமே கெட்டு போச்சுன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அவங்க எப்படி அதுக்கு பதில் கொடுக்காம இருக்க முடியும்? அமைதியாவே இருக்க சொல்றீங்களா? ஜனநாயக நாட்டில் வந்து வாக்காளர் அனைவருக்கும் ஒரு அரசை விமர்சனம் செய்வதற்கு உரிமைகள் உண்டு. யாரும் வந்து என்னை விமர்சனம் பண்ணக்கூடாது, எனக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு இந்த அளவுகோல் தான் வேணும், இந்த தகுதி தான் வேணும், இந்த அளவுக்கு நீ வந்து உயரம் இருந்தால் அல்லது இந்த அளவுக்கு உனக்கு வெயிட் இருந்தால் தான் எங்களை விமர்சனிக்கணும், அல்லது நீ ஒல்லியாக இருந்தால் நீ வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் என்னை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றதல்ல, நடிகர் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றது அல்ல. ஆனால் உச்சநீதிமன்றமே சொல்லிடு. இப்போ தானே உச்சநீதிமன்றம் சொன்னால் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த அரசுக்கு வேண்டும்னு சொல்லி இப்போ தானே உச்சநீதிமன்றமே ஜட்ஜ்மெண்ட் சொன்னான். அதனால் நான் இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால், கமலோ அல்லது யாரோ, நான் சினிமாவில் இருக்கக்கூடிய அனைத்து நான் தான் சொல்கிறேன், வாக்காளர்கள் அத்தனை பேருக்கும் வாக்களித்த வாக்காளர்கள் இந்திய நாட்டுடைய பிரச்சனைகள் அத்தனை பேருக்கும் மோடியிலிருந்து ஜனாதிபதியிலிருந்து மோடியிலிருந்து அனைவரையும் விமர்சிக்கக்கூடிய அந்த உரிமை இருக்கு. இல்ல அவங்க விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆதாரம் இல்லாமல் எல்லா அமைச்சகத்திலும் இந்த ஆட்சி எங்கும் ஊழல் இருக்குன்னு பொத்தாம் பொதுவான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறப்ப அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு. சரி ரைட்டு, அவர் வந்து ஆதாரம் இல்லாமல் விமர்சனம் பண்றாருல, அவர் மேலே வழக்கு போட்டு போங்க. ஏன் விமர்சனம் பண்றீங்க? அவர் மேலே வழக்கு போடுங்க. விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் எதுக்கு இருக்கு? அவருடைய பர்சனல் வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு? எதுக்கு விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தனி மனித விமர்சனம் என்பது இல்லங்க. அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை கமல் முன் வச்சிட்டார். அதுக்கப்புறம் அவர் நடிகரா, அவர் எவ்வளவு விருது வாங்கினாருன்னா ஒரு அரசு எப்படி, அரசியல்வாதிகள் எப்படி பார்ப்பாங்க, ஆளுங்கட்சி எப்படி பொறுமையா இருக்கும்?
நான் தான் சொல்கிறேன்னே, அவர் வந்து கமல்ஹாசன் வந்து அவருடைய சொந்த கருத்து அதில் உள்நோக்கம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. கமல்ஹாசன் மட்டும்தான் விமர்சனம் பண்றாரா? வேற யாரும் எந்த நடிகரும் இல்ல? இப்ப அவர் சொன்னாரு திரு செங்குட்டுவன், சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொன்னது வந்து ஏதோ அதிமுக அரசு மட்டும் இல்ல, திமுகவையும் சேர்த்து தான் அந்த சிஸ்டம் கெட்டு போச்சுன்றது விமர்சனம். நான் தான் சொல்றேன் சார், யார் ஆளுங்கட்சியில் இருக்காங்களோ, யார் அரசு ஆண்டுகிட்டு இருக்கிறாங்களோ, யார் கவர்மெண்ட் யார் கையில் இருக்கோ அவங்கள வந்து விமர்சனம் பண்ணும்போது அது தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி, சகிப்புத்தன்மை அவசியம் ஆட்சியாளர்களுக்கு வேண்டும். இல்ல இப்ப இது இவருக்கு பொருந்தும் இல்லையா? கமலுக்கும் அது பொருந்தும் இல்லையா? கமலும் தாங்கிக் கொள்ளல. கமலும் அந்த விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளல. சொன்ன கமல் வந்து ஒரு தனிப்பட்ட நடிகர், நீங்க வந்து அரசியல் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் பெருமக்கள். கமலும் பொறுப்பு வாய்ந்த நடிகர் தான். நடிகர் சார், நான் சொல்றேன், முதல்ல சொல்லிட்டேன். இல்ல செங்குட்டுவன் பத்திரிகையாளர் சந்திப்புல கமலுக்குன்னு நிறைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, எல்லா மக்களும் பார்த்திருக்காங்க, ஒரு கவனத்தை குவிக்கக்கூடிய ஒரு நடிகர், எல்லாமே ஊழல், எல்லாம் பகிரங்கமா சொல்றேன், இந்த ஆட்சியில் எல்லாமே நீக்கமற ஊழல் நிறைந்திருக்கின்றப்ப எப்படி வாய் மூடி? அவர் சொல்லிட்டார்ல, அடுத்து உங்களுடைய ஸ்டெப் என்னவா இருக்கணும்? அதுக்கு பதில் கொடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது. சரி, எல்லாமே ஊழல்னு சொல்லிட்டீங்களா, வித்தவுட் எனி எவிடன்ஸ் நீங்க வந்து ஆதாரம் இல்லாம எங்கிட்ட எங்க மேல பழி சொல்றீங்க, எங்க மேல ஊழல்னு சொல்றீங்க, சோ வாங்க கோர்ட்டுக்கு. நான் ஒரு கருத்து சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நண்பர் அழகா பேசுறாரு. நீதிமன்றமே விமர்சனங்களை தாங்கிக்கொள்ள சக்தி வேணும்னு சொல்றாரு, நீதிமன்றத்தை துணைக்கு இழுக்கிறாரு, உடனே வழக்கு போட்டணுங்கிறாரு. இதே மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழருவி மணியன் எழுதிட்டு இருந்தாரு. உடனே அவர் குடியிருந்த வீடை பிடுங்கிட்டாங்க. அபகரிக்கப்பட்ட அந்த வீடை திருப்பி அரசுக்கு கொடுத்துடணும்னு சொன்னோன்னு ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்துச்சு. நான் வழக்கறிஞராக இருந்தேன். அரசு அப்பொழுது அந்த நீதிமன்றத்தில் இருந்தேன். நீதியரசர் சந்துரு அவர்கள் சொன்னார்கள், தமிழை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அரசு இப்படிதான் தமிழறிஞருடைய வீடை திரும்பி பெறுகிறார், தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சா போதாது இதெல்லாம் சொன்னார். உங்கள் ஆட்சியில் தொடரப்பட்ட அவதூறு வழக்குகளின் பட்டியல் ரொம்ப நீளமானது இல்ல? திரு செங்குட்டுவன் கேட்கிறார், கமல் மீது ஒரு அவதூறு வழக்கு போடுங்க. நிச்சயம் வழக்கு. போக்கிலே கருத்து சொல்லுவர்களை ஊடகங்கள்ல பதில் சொல்லக்கூடாதுன்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? ஒரு அமைச்சர் பதில் சொல்லக்கூடாது, நேரா கோர்ட்டுக்கு போகணும் இல்ல? திரு எப்போதுமே கருத்துக்கு பதில் கருத்து தெரிவிப்போம். பதில் கருத்து ஒரே ஒரு கேள்வி உங்கள் மீது வந்தது, ஒரு மெல்லிய இழைதான். இங்க யாருமே நீங்க பதில் சொல்ல வேண்டாம்லாம் சொல்ல போறது இல்ல. அவன் இவன் என்ற ஏகவசனம், அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, இதெல்லாம் சரியா? இந்த நாகரிகம் சரியா? இல்ல, கண்டிப்பாக அவன் இவன்ங்கிறது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய விமர்சனம் என்பதிலே எனக்கு உடன்பாடுதான். அப்ப அமைச்சர் பேசியது தவறு என்று அது தவறுதான். ஆனால் அந்த தவறு எதனால் நிகழ்கிறது, யார் மீது? இப்ப தினசரி சட்டமன்றத்திலே இவர்களை எதிர்கொள்கிறோம். நாங்கள் தவறாக ஒரு வார்த்தை பேசி இருப்போமா? முக்கியமான திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட, கமல்ன்ற நடிகரை விட்டுடுங்க, அவர் அரசியல் விமர்சனத்தை வைத்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் எவ்வளவு விருது வாங்கினார், அவ்வளவு ஆகச்சிறந்த நடிகரான்றதெல்லாம் நம்ம அரசியல்வாதிகளுக்கு அது தேவை கிடையாது. கூவத்தூர் விவகாரத்திலேயே அவர் ஒரு ட்வீட் போடுறார், எம்எல்ஏக்கள் எல்லாம் வரவேற்க தயாராக இருங்கள்ன்ற கடுமையான ஒரு விமர்சனத்தை. இதுவே வன்முறையை அவர் வந்து எந்த துறையில் ஊழல்னு பத்திரிகையாளர்கள் குறிப்பாக கேட்கிறப்ப செய்தி போட்டுக்கோங்க, எல்லா துறைகளிலும் ஊழல்னு சொல்லிட்டார். அப்ப ஆளுங்கட்சி என்ன செய்ய முடியும்? அமைச்சர்கள் என்ன செய்வாங்க? ஆளுங்கட்சி பயில் சொல்ல வேண்டியதுதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவங்களை டிஃபெண்ட் பண்ண அவங்க உரிமை. பட் இவங்க எக்ஸீட் பண்ணி ரொம்ப ஓவர் ஸ்டெப்பிங் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து கமல்ஹாசனை போட்டு இதே விமர்சனம் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் மேலேயும் இருந்தது ஒரு காலத்தில், இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. தமிழ் கூட நல்லுள்ளதுக்கு அது தெரியும். அப்போ நீங்கள் வந்து அந்த விமர்சனங்கள்லாம் தவிர்த்திருக்கலாம். அடுத்தபடியாக வந்து ஒருமையில் பேசுகிறத தவிர்த்திருக்கலாம். கமல்ஹாசன் பொறுத்தவரை உள்நோக்கம் இருக்குதான்னு கேட்டால் நிச்சயமாக வந்து அதிமுக சம்பந்தமாக கமல்ஹாசனுக்கு சில விவகாரங்கள் இருக்கத்தான் செய்யுது. கமல்ஹாசன் வந்து திமுகவுக்கு நெருக்கமான ஒரு நடிகர் தான். நிச்சயமா கருணாநிதியோட தமிழுக்கு அந்த இதுக்கு அவர் அப்படி இல்லைன்னு சொல்றாரு. இல்ல அவர் சொன்னாலும் கூட திமுக நெருக்கம் தான், அதிமுக அந்த அளவுக்கு நெருக்கம் இல்லை. மேலும் வந்து விஸ்வரூபம் பட விவகாரமும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை கமல்ஹாசன் எதிர்கொண்டார். ராஜ்நாத் சிங் எல்லாம் கமல்ஹாசனுக்கு ஆதரவு வரும்போது ஜெயலலிதாவே இறங்கி வந்து கமல்ஹாசனுக்காக பிரஸ் மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் எல்லாம் வந்தது. ஆக அப்பவே அங்க வந்து ஒரு கருத்து வேறுபாடு அல்லது வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிமுக கூட கமல்ஹாசனுக்கு இருக்கதான் செய்யுது. இப்போ வந்து மாஸ் லீடர் இல்ல. சோ வந்து ஜெயலலிதா இருக்கும்போது சொன்னதோட ஒரு ஸ்டெப் ஃபர்தராட்டே கமல்ஹாசன் சொல்றாரு. அதற்காக கமல்ஹாசனுக்கு சொல்லதுக்கு உரிமை உண்டா கிடையாதுன்னு சொன்னா 100% அவருக்கு உரிமை உண்டு. இன்னும் சொல்ல போனா ஒரு நாட்டுக்காக தியாகம் செய்த ஒரு தாய் தந்தையருக்கு மகனா பிறந்தவருக்கும் போது வந்து அதிக உரிமை இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் அவங்க என்னன்னா கமலஹாசன் அவர்களினுடைய விமர்சனமே ரொம்ப செலக்டிவா இருக்கு. அதை நம்ம பார்க்கிறோம். இன்பதுரை அவர்கள் சொன்னது அவருக்கு உரிமை இருக்கான்றத அவரும் எழுப்பல,
அவர் தகுதி பற்றி பேசுறார், அதை விட்டுருவோம். ஆனால் என்னுடைய கேள்வி என்பது, இவ்வளவு பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிற போது, ஒரு அரசியல்வாதியை போல அவர் பேட்டி கொடுக்கிற போது, இவர்களும் அரசியல்வாதிக்கு கவுண்டர் அட்டாக் தான் கொடுக்கிறாங்க. இவங்க எக்ஸிட் பண்ணி போறாங்கன்னு சொல்லிட்டேன். கமல்ஹாசனுக்கு சில கோபங்கள் உள்ளுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. பட் அதற்காக விமர்சனங்கள் பண்ணக்கூடிய உரிமை அவருக்கு உண்டு. இல்ல அதை மறுத்த முடியாது. ஒரு சின்ன விஷயம், அதாவது கமலஹாசனுடைய தந்தையார் தியாகின்னு சொன்னார், உடன்பாடு. நான் அதுல மறுத்து கருத்து ஒரே ஒரு கோபண்ணா ஒரு 10 புத்தகங்கள் இருக்கு. கோபண்ணா நினைக்கிறேன் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு. தன்னுடைய மகனுக்கு சீட்டு கேட்டு போறாரு. சிஸ்டம் என்ன? எப்படி சிஸ்டம் கிடையாது? எதுக்கு ரெக்கமெண்டேஷன் போறீங்க? முதலமைச்சர் ஏன் கேக்குறீங்க? தனிப்பட்டு நான் வரேன். ஏன்னா வரலாற்றை நீங்க புரட்டி பார்க்க வேண்டும். நீங்க எந்த பின்னணியில இருந்து வந்திருக்கீங்களா பாக்க. கேள்வி நேரம் தனிப்பட்ட வாழ்க்கையை காமராஜர் பாபு முருகவேல் அவர்கள் சிஸ்டம் எப்படி கிடையாது? பாபு முருகவேல் அவர்களிடம் இந்த அரசின் மீது அவர் இல்ல, ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் பூடகமாக விமர்சித்திருக்கிறார். ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் அவங்க இருந்தபோதும் விமர்சித்திருக்கிறார். அதற்கு அவங்க எதிர்வினை ஆற்றுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த தலைப்பே வந்து நான் தப்புன்னு சொல்லுவேன். மாண்பு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கும் முதலமைச்சர், உங்களுக்கும் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்களுக்கும் முதலமைச்சர். வாக்களித்த ஒரு நிச்சயமா வாக்களித்த ஒரு 7.5 கோடி தமிழர்களுக்கும் அவர்தான் முதலமைச்சர். வாக்களித்த ஒரு சாமானியனுக்கு இந்த அரசை அமைப்பதற்கு உரிமை இல்லையா? அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி தமிழகத்தில் இருக்கிறதா என்று தலைப்பு கொடுத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். காரணம் வேற ஒரு முடிச்சிடறேன். அதனால இது என்னன்னா, வாக்களித்த அனைத்து வாக்காளர்களுக்குமே தார்மீகமான உரிமை இருக்கிறது இந்த அரசை விமர்சனம் செய்வதற்கு. உண்மையான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தொண்டனுக்கு இருக்கக்கூடிய மனநிலைமையை திரு கமலஹாசன் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரே ஒரு கேள்வி, அந்த உரிமை மறுத்து பதில் சொல்வதற்கு அமைச்சர்களுக்கு இல்லையா? இல்ல, அதுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது 2011 2016 வரையில நீங்கள் சொன்னதை போல அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தவர்கள் மீது, ஆதாரம் இல்லாமல் விமர்சனங்கள் வைத்தவர்கள் மீது அன்றைக்கு இருந்த அனைத்து அரசு வழக்கறிஞர்களும், குறிப்பாக சென்னையில் இருக்கின்ற மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன் எம்எல் ஜெகன் அவர்கள் பல வழக்குகளை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே அவதூறு வழக்குகள் தொடுத்திருக்கிறார்கள். அறிக்கையில பேச அதுதான் மாண்பு அம்மா உட்பட யாருமே சொன்ன கருத்துக்கு எதிர்வினை ஆற்றுவதோ எதிர்கருத்து சொல்வதோ கிடையாது. நேரடியாக நீதிமன்றத்தில் வழக்கு தான் தொடுத்திருக்கிறார்கள். இருக்கின்ற போது நான் முடிச்சிடறேன். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இன்றைக்கு அரசை விமர்சித்து ஒரு கருத்தை சொல்லுகின்றார் என்ற போது, இந்த அரசினுடைய பிரதான அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எந்த விதமான கருத்துமே கூறாத போது, இருக்கின்ற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுகின்ற போது, ஏதோ ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி தமிழகத்தில் வழக்கு தான் போட்டிருக்கணும், பதில் சொல்லக்கூடாதுன்றீங்களா? இல்ல, பதில் சொல்லலாம். அந்த பதில் ஒரு லிமிட்ல இருக்கணும். சரி, ஒரு லிமிட். தனி மனித தாக்குதல் இருக்க கூடாது. ஏன்னு சொன்னா ஒரு லிமிட். தனி மனித தாக்குதல் இருக்கு. உங்களுக்கு இது போன்ற ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுக்க அம்மா அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லைன்றதுனால திரு பாபு முருகவேல் வெள்ளம் தொடர்பாக கமலஹாசனுக்கு பன்னீர்செல்வம் வெளியிட்டிருக்கிற பதில் அறிக்கையின் சில வாசகங்களை நான் படிக்கிறேன். நீங்க கண்ணியம் நாகரிகம்னு சொன்னதுனால, கருத்து கந்தசாமி கமலஹாசன் குழப்ப பிசாசின் கோரப்பிடியில் சிக்கி பிதற்றி இருக்கிறார். ஒரே பாடல்ல அதை சரி பண்ணி விடலான்லாம் கனவு காணக்கூடாது அப்படின்னு கடுமையான விமர்சனம் அவர் மீது. வியாபாரத்திற்காக, கவன ஈர்ப்புக்காக பேசக்கூடாதுன்னு இன்னைக்கு பேசிய அமைச்சர்களின் வார்த்தையை தான் பன்னீர்செல்வம் அவர்கள் பேசிய அறிக்கை என்னிடம் இருக்கிறது. அறிக்கை இது இருக்கு. கருத்து கந்தசாமி இல்லன்னு சொல்ல நானு. அதாவது அது என்ன வார்த்தை? அது இன்றைக்கு மாண்பு அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை காட்டிலும் இது கடுமையான விமர்சனம் கிடையாது. கூட இருந்து கொள்ளும் நோய்ன்றது. அதே போல நீங்க பாபு முருகவேல், நீங்க ஒரு வழக்கறிஞர், நான் ஒரு சார்ஜை முன் வைக்கிறேன். இதை நீங்க பதிலாம் ஏன் கொடுக்குறீங்க? நீதிமன்றத்துக்கு போங்கன்னா அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்ன போது பன்னீர்செல்வம் அவர்களினுடைய இந்த அறிக்கை எதை காட்டுகிறது? அதுதான் சொல்ல வரேன் நானு. இந்த அறிக்கை மாண்பு அமைச்சர் அவர்கள் சொன்னதை காட்டிலும் இது கடுமையான விமர்சனமாக கிடையாது. ஒன்று. இரண்டாவது, முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் இதை காட்டிலும் கடுமையான விமர்சனங்களையும் கடுமையான எதிர்ப்புகளையும் கருத்துக்களை சொல்லுவதன் மீது வைத்திருக்கிறார். ஆனால் அதிலிருந்து கொள்ளும் நோய்னு சொல்றீங்க, கருத்து கந்தசாமி அவர்கள்னு சொல்றீங்க. அதாவது எது பேசினாலும் குழப்பமாகவே பேசக்கூடிய ஒரு நபர், அறிவா பேசுறதா நினைத்து கொண்டு குழப்பவாதின்னு சொல்றீங்க. இதெல்லாம் நாகரிகமான வார்த்தைகளா? கமலுக்கு அன்றைக்கு இதே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், அதே அன்றைக்கு பன்னீர்செல்வம் அவர்களிடமும் இதே கேள்வியை எழுப்பினார்கள். ஏன் கமலஹாசனின் மீது இவ்வளவு ஒரு வன்மமான விமர்சனத்தை முன் வச்சீங்கன்னு டிபேட் பண்ணோம். சரி, இதை ஒத்துக்கிறேன் நானு. இப்போ அன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கமலஹாசனுடைய கருத்துக்கு எதிர்வினை ஆற்றியது யாரு?
அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள். அதை தவிர்த்து அவருடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்து யாராவது பேசினாங்களா? இது போன்ற கடுமையான விமர்சனங்களை வைத்தார்களா? மாறாக இன்றைக்கு முதலமைச்சராக வந்துட்டார். விமர்சிப்பவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும். காரணம் இந்த அரசாங்கம் இல்ல இந்த அரசாங்கம் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசாதீங்கன்ற நானு. ஆமா, ஆளாளுக்கு பேசாதீங்க. ஒரு இந்த அரசாங்கத்தினுடைய தலைமை அமைச்சர் யார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திருமதி சசிகலா அவருடைய விஷயத்தில் இன்றைக்கு வாய் திறக்கவில்லை. இன்றைக்கு இந்த இருக்கக்கூடிய 2 கோடி பேரத்தில் அநாகரிகமாக பேசினாலும் ஒருவர் பேச வேண்டும். ஆமா, இது இன்றைக்கு வரையிலே எந்த விதமான விஷயத்திற்கும் வாய் திறக்கவில்லை. ஒரு கிளாரிட்டிக்காக சொல்றேன். ஒரு பொதுக்கூட்டத்திலே இதைத்தான் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னார். இன்றைக்கு வரையிலே எந்த விதமான முதலமைச்சர் நீ ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கே தெரியும். சட்ட அமைச்சர் சொல்றார் அவர் மீது வன்கொடுமை வழக்குல நான் பதிவு செய்யணும். ஆக்சுவலா அந்த வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தவே இல்லை. அவர் ஒரு நெறியாளர் தான். அந்த நிகழ்வுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இவரை கொண்டு இவர் தான் பேசினாரு, இவரை வழக்குல போடணும்னு சொல்வதெல்லாம் எங்க வருதுன்னா, ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ன்ற இடத்துல தான் பாபு முருகவேல் சொன்னது வந்து. ஒரு அரசாங்கங்கிறது முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை எல்லாம் டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ், எல்லாருக்கும் கூட்டு பொறுப்பு தான். ஒரு அமைச்சரவையோட பொறுப்புங்கிற ஒவ்வொரு அமைச்சருக்கும் கூட்டு பொறுப்பு அதுல இருக்கு. நீங்க போற போக்குல என்ன பத்தி பேசுவீங்க, ஆனா நான் நேரா நீதிமன்றத்துல கேஸ் போடணும் நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு சட்ட அமைச்சர் அவர் சம்பந்தமே இல்லாததுல நான் உன்னை வன்கொடுமை வழக்குல பதிவு செய்வேன். எதற்காக அதை சொல்லி இருக்கிறார்? அத சேரிங்கிற வார்த்தையை அவர் நடத்துகிற நிகழ்ச்சிகளை அது அவருக்கு எப்படி பொறுப்பா இருக்க முடியும்? ஏன் பொறுப்பாக நீங்க வழக்கறிஞர் இல்ல இல்ல ஏன் பேசினது அது கமலஹாசன் பதில் சொல்றார். இல்ல ஆக்சுவலா சட்ட அமைச்சருக்கு அந்த நிகழ்ச்சியில என்ன நடந்ததுன்னே தெரியல. அவர் போற போக்குல ஒரு ஸ்டேட்மென்ட் டெஃபமேஷன் கேஸ்ல நான் சார்ஜ் வைக்கல. ரிப்போர்ட்டர் எழுதுறதுக்கு ஒரு எடிட்டர், பிரிண்டருக்கு என்னன்னே தெரியாது. அவர் மேல ஏன் கேஸ் போடுறாங்க? சட்டம் அப்படிதாங்க இருக்கு. இல்ல பிரிண்டர் மேல ஏன் கேஸ் போடுறாங்க? அந்த நிகழ்ச்சியினுடைய அவர் கூட்டு பொறுப்பு ரைட்டர் இல்ல, அவருக்கு கூட்டு பொறுப்பு இருக்குன்னு நாங்க சொல்றோம். அதுக்காக வன்கொடுமை டெஃபமேஷன் வன்கொடுமை தடுமை கண்டிப்பாக போட முடியும். நீங்க அதுல உறுதியா இருக்கீங்க. நானும் பத்திரிகையாளரா இருந்து ஸ்டேட்மென்ட்ல நீங்க உறுதியா இருக்கீங்க. நானும் உறுதியாக இருக்கிறேன். நானும் பத்திரிகையாளரா இருந்து வந்தவன் தான். நீங்க ஒரு ரிப்போர்ட்டர் எழுதுறதுக்கு அதுல இருக்கிற பிரிண்டர், பப்ளிஷர், பிரிண்டருக்கு என்னன்னே தெரியாது. டிடிபி அடிக்கிறதுக்கு முன்னால அச்சு கோர்க்கிறவர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் மேலயும் வழக்கு வரும். அதுதான் சட்டம். கூட்டு பொறுப்பு இருக்கு. இந்த அரசியல் ஊழல் இருக்கிறதுன்ற ஒரு வார்த்தைக்காக வன்கொடுமை தடுப்பு சட்டம் அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க கமல் மேல. இல்ல, அதாவது நீங்க அதை அவர் கண்டிச்சிருக்கணும். அதை கண்டிச்சிருந்தா அவர் நெறியாளர், அவருக்கு பொறுப்பு இருந்திருக்கும். அஃபென்ஸே மேட் அவுட் ஆகல. அதுல அஃபென்ஸே மேட் அவுட் ஆகல. யார் மேல அதுல கேஸ் போடல, யாரும் அக்ரியூட் ஆகல. அஃபென்ஸே மேட் அவுட் ஆகல. சும்மா பப்ளிசிட்டிக்காக போகுது, அவங்களுக்கு லாபம் தான். அது போயிட்டு இருக்குன்னு அதுக்காக நியாயப்படுத்துற விதமா அதை பேசக்கூடாது. சொல்றது அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகலங்கிறது சட்ட நுணுக்கம். ஆனா சட்டம் என்ன இருக்கு, அந்த சட்டத்துல தப்பிச்சு நீங்க வரலாம். ஆனா சட்டத்துல நீங்க கூட்டு பொறுப்பு, நீங்க குற்றவாளி. விஷயம் எப்படின்னா, இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர் திரு கமலஹாசன் இதே நம்ம தொலைக்காட்சியில ஒரு விவாதம் நடக்கின்ற போது நெல்சன் நெறியாளராக இருக்கின்ற போது ஒரு பிரச்சனை எழுகிறது. அப்ப நெல்சன் மேல வழக்கு தொடர முடியுமா? நெல்சன் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தக்கூடியவர், அவருக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. யாரோ சொன்ன ஒரு இல்ல, ஒரு சட்ட அமைச்சர் பேசிக்கான ஒரு லா தெரியாம ஒரு சட்ட அமைச்சர் அந்த வாசகத்தை தெரிவித்திருக்கிறார். சரி, பேசுவோம். திரு திலகபாமா கவிஞர் அவர்களும் காத்திருக்கிறார். வெகு நேரம் காத்திருந்தீங்க. உங்களிடம் என்னுடைய கேள்வி என்பது, இப்ப பாமக போன்ற கட்சிகள் கூட நடிகர்கள் அரசியல் பிரவேசம் குறித்து கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சிட்டு இருந்தாங்க. கமல் எந்த பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு நிகழ்ச்சிக்கான விளக்க பிரஸ் மீட்ல ஒரு அரசின் மீது சேற்றை வாரி வீசுவது போல வீசுறார். எல்லாமே ஊழல்னு சொல்லுகிற போது அமைச்சர்கள்லாம் என்ன செய்ய முடியும்? அமைதியா மௌனமா இருக்க முடியுமா? தனிப்பட்டு ஒவ்வொரு துறையையும் தாக்குறார். சேற்று நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு கேள்விக்கு வரேன். செய்தி ஊடகங்கள் இருந்த காலங்களில் அரசியல் விவாதம் என்றால் மதுவிலக்கு, ராஜாஜி மதுவிலக்கை கொண்டு வராதீங்கன்னு கருணாநிதியை போய் கேட்ட சர்ச்சையும், அப்புறம் தண்ட வரியை ஒழிக்கணும்னு போராடினதும், சமூக நீதிக்காக போராடின வசனங்களும் விவாதங்களும், இதுதான் செய்தி ஊடகங்களில் விவாத பொருளாக வந்தது. எனக்கு இன்றைக்கு கேள்வி, ஊடகங்களுக்கு கவன ஈர்ப்புங்கிற வார்த்தையை நிறைய பிரயோகம் பண்ணீங்க. இந்த வார்த்தை அரசியல் தலைவர்களும் பயன்படுத்துகிறாங்க, திரைத்துறையிலையும் பயன்படுத்துகிறாங்க. ஊடகங்கள் இன்றைக்கு முக்கியமாக கையகப்படுத்திட்டீங்களோங்கிற ஒரு அச்சத்தை கொடுத்துட்டு இருக்குது.
யோசிச்சு பாருங்க. இது உண்மையில் அரசியல் விவாதத்தை எல்லாம் தாண்டி வெறும் இன்றைக்கு திரைத்துறை வந்து வெறும் கேளிக்கை அம்சம்தான். இன்றைக்கு அது பெரிய சமுதாய பணியெல்லாம் ஆற்றிட்டு இருக்கல. அப்படி ஒரு கேளிக்கை கமலஹாசனையும் ரஜினியும் வச்சுதான் நீங்க முழுக்க விவாத பொருளையே கொண்டு போறீங்கிறதா வருத்தமா இருக்குது. இல்ல திருத்திலவாமா அன்புமணி கூட உங்க கேள்வி இல்ல, நான் ஏன் கேள்வியை கேட்கிறேன். ஏன் ஊடகங்கள் இன்றைக்கு அரசியல் விவாதங்களை கைவிட்டு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் திரு அன்புமணி அவர்கள் அவருடைய அரசியல் பிரச்சார மேடைகள்ல ஒரு தனிப்பட்ட ஒரு தொலைக்காட்சியில் நடக்கிற நிகழ்ச்சி குறித்து நடிகர்களின் அரசியல் பிரவேசம் குறித்தெல்லாம் பேசுறார்? அவர் கவன ஈர்ப்புக்காக பேசுறாருன்னு எடுத்துக்க முடியுமா? எந்த விவாதத்தை எப்படி எடுத்த வேண்டும் என்பது விவாதம் அல்ல. யார் கவன குவிப்பை ஏற்படுத்துகிறார்கள் என்றது விவாதம் அல்ல. என்னுடைய கேள்வி, அமைச்சர்கள் எப்படி எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் அதை பற்றி பதில் சொல்லுங்க. கிடையாது கிடையாது, இல்ல இல்ல, சொல்லுங்க. இப்ப கமலஹாசன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஒன்னு அன்புமணி ஏன் இப்படி அவர்கள் எடுத்தாருல அப்படினா பதில் சொல்லிட்டு அடுத்து உங்க கேள்விக்கு வரேன். 1.5 மணி நேரம் என் கேள்வி என்பது திரைத்துறையினர் வரலாமா வேண்டாமா என்பதை விட்டுருங்க. இல்ல இல்ல நான் என் கேள்வியை சரி உங்க கேள்விக்கே வரேன். கமலஹாசன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். வரேன் சொல்லுங்க சொல்லுங்க திலகபாமா. முன்வைக்கிறார், சேற்றை வாரி இறக்கிறார் அப்படின்ட்டு அமைச்சர்கள் வருத்தப்படுறாங்க. ஆனா ஏன் கமலஹாசன் முன்வைக்க கூடாது? நீங்க கமலஹாசன் முன்னாடி மட்டும்தான் மைக்க நிட்டுறீங்க. ஆனா தமிழகத்துல சாதாரண குப்பனும் சுப்பனும் இன்றைக்கு சொல்ல தயாரா இருக்கிறாங்க, ஊழல் மட்டுமே நிறைந்த ஒரு அரசா இன்றைக்கு இருந்துட்டு இருக்குதுன்னு. அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிற பதில்களை பார்க்கிற போது ஒரு பதட்ட மனநிலையில இருக்கிறாங்க. அவங்க பதவி பறிப்போயிரும், அவங்க போன எலெக்ஷன்ல செலவழிச்ச காசை இன்னும் ஒரு 4 வருஷத்தை எடுக்கணுமே, இதெல்லாம் போடுமோங்கிற பதட்டத்தில் ஒவ்வொருத்தரும் சொன்ன வசனத்தை நீங்க பாருங்க. சட்ட அமைச்சர் வந்து ரொம்ப எளிதா வந்து தனிமனித தாக்குதலுக்குள்ள இறங்குறாரு. நீங்க வந்து வாதத்தால வெல்லணுங்கிற இது நோக்கே இன்னைக்கு இல்லை. ஊழல் இல்லை என்று என்னால அடிச்சு சொல்ல முடியும்னு சொல்ல முடியல. சிஸ்டம் எங்க இருக்குதுன்னு எங்கனால சொல்ல முடியல. ஆனா ஒரு விஷயம் சொல்லலாங்க, நல்ல சிஸ்டம் ஒரு இடத்துல இருக்குங்க. எங்க நான் சொல்றேன், மேல கட்சியில இருந்து நான் சொல்லிறேன். என் கேள்வி என்பது அதல்ல, அமைச்சர்கள் இப்படி பேசி இருக்கலாமான்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க. இப்போ கமலஹாசன் இந்த துறையில் இப்படி ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பட்டியலை வச்சாருன்னா இவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அப்படிதான் திமுக எதிர்கட்சி தலைவர் வைப்பார், இந்த துறையில் இவ்வளவு கோடி ஊழல்னா அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க. பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டுக்கு அமைச்சர்கள் எப்படி எதிர்வினை ஆற்ற முடியும்? எப்படி எதிர்வினை ஆற்றி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? திமுக செயல் தலைவர் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செயல்பாட்டில் தான் நிரூபிக்கணும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அடிமைகளாவே வாழ்ந்து விட்ட அமைச்சர்களே இதுவரை, அதனால என்ன செயல்படுறதுன்னு தெரியல. இல்ல நீங்களும் ஒரு கடுமையான குற்றச்சாட்டு தெரியாதனாலதான் தெர்மோகோலையும் பால்வளத்துறை அமைச்சர் வந்து வேற பல விஷயம் தொடர்ந்து பேசலாம் தப்பா பேசிட்டு இருக்காங்க. செங்குட்டுவன் திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் கமலஹாசன் பிரச்சனையில ஒரு கனத்த மௌனத்தை வச்சிட்டு இருந்தீங்க. இந்த பிரச்சனை எழுகின்ற போது யாருமே டிபேட்டுக்கு கூட கமலஹாசன் பிரச்சனை நாங்க எதுவும் இதுக்கு கருத்து தெரிவிக்கலன்ற இடத்துல தான் இருந்தீங்க. இப்ப திடீரென்று திரு ஸ்டாலின் அவர்கள் முடிந்தா என் மீது வழக்கு தொடருங்க, எப்படி கமலை இப்படி விமர்சிக்கலாம்ன்ற நிலைக்கு ஏன் திமுக வந்தது? அந்த இடத்துக்கு வர காரணம் என்ன? இல்லை எங்களுடைய கழகத்தினுடைய செயல் தலைவராகவும் வந்து கொஞ்சம் அமைதி தான் இருந்தார். ஏன் முதல்ல அந்த அமைதி? இல்லை அதை எடுத்த உடனே சொல்ல முடியாது சார். என்ன இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போகும்போதும் சொல்லி தானே ஆகணும். இப்போ நாங்கள் கமலுக்கு மட்டுமா சொன்னோம், இதே இவர் டிடிவி தினகரன் மேலே வழக்கு போடும்போது எங்கள் தளபதி எதிர்த்து பேசலையா? ஏன் இதே வைகோ கோபால்சாமி மேலே வந்து சிங்கப்பூரில் இறக்க உள்ளோன்னே எங்கள் தளபதி எதிர்த்து அறிக்கை விடலையா? ஆகவே இது வந்து ஒரு எல்லை தாண்டும் போது அதுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு யாரு தவறு செய்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் எங்களுடைய தளபதி அதில் வந்து ஸ்டெடியாக இருக்காரு. அதனால இப்போ மட்டும் என்ன வந்து கமலை எதிர்க்கிறீங்க, முன்னாள்லாம் எதிர்க்கலன்னா கமல் வந்து சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கமல் மட்டும்தான் அரசியலுக்குள்ள வரல, ஒட்டுமொத்தமா என் கேள்வி கமலை திமுக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறதா? கமலை திமுக பயன்படுத்தி கொள்கின்ற அளவிற்கு திமுக வீக்கா இல்ல. இல்ல
இல்ல பலப்படுத்த விரும்புறீங்க, இன்னும் பலப்படுத்த விரும்புறீங்க சார். அரசியல்ல வந்து அரசை எதிர்ப்பதற்கான ஆயுதமாக கமல் அதிமுக அமைச்சர்கள் தளபதியே போதும், அரசை எதிர்ப்பதற்கு எங்க தளபதியே போதும். அதுக்கு வந்து நாங்க துணைக்கு அரசியலுக்குள்ள வராரு அல்லது ஒரு இயக்கத்துக்குள்ள வருவது என்பது அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பம். இன்னைக்கு முருகவேலு ஒரு இடத்துல இருந்தாரு, அவர் இன்னைக்கு நம்ம கூட இன்னொருத்தர் இடத்துக்கு போறாருன்னா என் கேள்வி இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்ட போது அப்பெல்லாம் யாரும் ஒண்ணு கருத்தெல்லாம் சொல்லலையே மத்த கட்சிகள்லாம். இன்றைக்கு ஏன் எல்லாருமே உள்ளுக்கு வந்து கருத்து சொல்றீங்க? அப்ப அந்த வெற்றிடத்தை பயன்படுத்திக்க விரும்புறீங்க. நீங்க அந்த மாதிரி நீங்க நெறியாளர் என்கிற முறையில அது உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்திங்க. எங்களுக்கு ஒன்றும் அதில் மாறுபட்ட கருத்துலாம் கிடையாது. நாங்க என்ன தெளிவா சொல்றோம்னு சொன்னால், கமல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கட்டத்தை தாண்டி நான் தான் ஏற்கனவே சொன்னேன், டிடிவி தினகரன் வந்து ஒரு கட்டத்தை தாண்டி கைது பண்றாங்க. அப்ப டிடிவி தினகரன் எங்க கட்சியா, எங்க தளபதி எதுக்கலையா? இப்ப கோபால்சாமி எங்க கட்சியா, தளபதியை வந்து சிங்கப்பூர்லயா மலேசியாவில் இறக்கி விட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு போது நாங்கள் எதுக்கலையா? ஆகவே அரசியல் நாகரிகம் தாண்டி ஒரு தனி மனித விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அமைச்சர்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஒரு கட்டத்துக்கு போய் விமர்சனம் பண்ணும்போது இருங்க, என் கேள்வியை வாங்கிட்டீங்கன்னா பதில் சொல்லுங்க. எல்லா கட்சிகளும் பொறுமையாக இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், மதிமுகவா இருக்கலாம், ஒரு எல்லை வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ கமலஹாசன் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு உட்கட்சி பிரச்சனை, ஏதோ ஒரு சிக்கல். நீங்க எல்லை தாண்டுறீங்க, ஏதோ ஒரு உள்நோக்கம் அவருக்கு இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லையை தாண்டுகிற போதுதான் திமுக எல்லாம் முன்னாடி வருது. ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒரு பிரதான கட்சி சொல்வது நீங்க நடந்து கொள்வது சரியல்லன்னு சொல்லுது திமுக. குற்றச்சாட்டு நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் மீது இருக்கனால எனக்கு விரிவான நேரத்தை நீங்க தரணுங்கிறத முதல்ல கேட்டுக்கிறேன். எல்லோருக்குமான நேரம் உங்களுக்கு இல்ல, அது நியாயம் இல்ல, அது நியாயம் இல்ல. அதாவது ரெண்டு விதமா அதை பார்க்கணும். ஒன்று, கமலஹாசனோட குற்றச்சாட்டு துவேஷமானதுன்னு சொல்றேன். இப்போ கூட நீங்க தான் அதை எடுத்து சொன்னீங்க. வெள்ளம் வரும்போது இப்படி ஒரு அறிக்கை அவர் விட்டுருக்காரு. இதுதான் அதிமுகவில் வரும்போது ஒரு அறிக்கை விடுறது, ஒரு அரசை விமர்சிக்கிற போது மக்கள் மனதில் தவறா அந்த பிம்பம் பதிஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சு அரசு சொல்றதுங்கிறதுல எந்த தவறும் இல்லை. வழக்கு போடுறதுங்கிறது அதுக்கு அடுத்த கட்டம். முதல்ல கருத்து சொல்லுவாங்க, அறிக்கை விடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதை தாண்டும் போது வழக்கு. இவர் விஸ்வரூபம் திரைப்படத்தை தடை செய்யார்கள் அம்மா என்று ஒரு தவறான மனதில் ஒரு சித்திரத்தை வரைஞ்சிட்டு இருக்காரு. அந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் நடத்தியவன், அரசு சார்பில் நடத்தியவன், அட்வொகேட் ஜெனரலோடு நடத்தியவன் நான். முருகவேலுக்கு தெரியும். அந்த இது எதனால் அது வந்துச்சுன்னா, அந்த திரைப்படத்தில் ஒரு வசனம் என்ன அப்படின்னா, ஒரு தீவிரவாதி, காஷ்மீர் தீவிரவாதி என்ன பேசுகிறான்னா, தமிழ் பேசுகிறான். உனக்கு எப்படி தமிழ் தெரியும் அப்படின்னு கேட்டால், நான் மதுரையிலையும் கோவையிலையும் இருந்தேன், அதனால் எனக்கு தெரியுங்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்திடும் உளவுத்துறை ஒரு அறிக்கை கொடுக்குது. அதை நம்பி அரசு தடை செய்து நீதிமன்றத்துக்கு போறார். நீதிமன்றம் தடை விதிக்குது. அவர் சொன்னார், நான் நாட்டை விட்டு போயிருவேன். இன்றைக்கு அவர் நாட்டில் வசிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்னைக்கு தாயுள்ளத்தோடு இல்ல 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 நான் சொல்றேன், நானே அதற்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வழக்கை நடத்தி எப்படி பாஜக ராஜ்நாத் சிங் பேசின பிறகுதான் இனிமேல் இந்த பிரச்சனையில வேற உருவம் எடுக்குங்கிறனால தான் அதெல்லாம் இறங்கி வந்தாங்க. அந்த திரைப்படத்தில் நீதிமன்றம் தடை உத்தரவு கொடுத்தது. இந்த பிரச்சனை விஸ்வரூபம் பிரச்சனை, அது நம்முடைய விவாதம் இல்ல. இருந்தால் நீங்க சொன்னதுக்காக சொல்கிறேன். இருங்க ஒரே ஒரு இது நீங்க பதில் சொல்லுங்க. நேஷனல் மீடியாவில் வட இந்திய ஆங்கில ஊடகங்கள் இந்த பிரச்சனையை எடுத்து இந்திய அளவில் இதை விஸ்வரூபம் ஆக்கிய பிறகுதான் சட்டமன்றத்தில் தலைமைச் செயலகத்தில் ஜெயலலிதா அவர்கள் மாலையில பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்துறார். அந்த பிரச்சனை 3 நாள் நடந்தது. அதற்கு முன்பாக துப்பாக்கியின் ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் இது மூலம் 3 நாள் நடந்தது. சார் நான் சொல்ல கேட்கணும். துப்பாக்கியின் ஒரு திரைப்படம், அந்த வழக்கை நான் தான் நடத்தினேன். துப்பாக்கியின் ஒரு திரைப்படம், அதுலயும் தவறான இஸ்லாமியர்களை பற்றி தவறா கருத்து இருக்குன்னு சொன்ன உடனே ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு பேசுறாரு. காட்சிகளை நீக்கிட்டு அந்த திரைப்படம் வருது. இன்னும் காட்சிகள் இருக்கின்றன. இன்னொரு அமைப்பு வழக்குக்கு வரும்போது நீதியரசர் பானுமதி அவர்களுடைய நீதிமன்றத்தில் வருது. நான் தான் அங்க அரசு வழக்கு எடுத்து சொன்னேன். எதற்காக சொல்கிறேன், விஜய்க்கு ஒரு நீதி, அப்பொழுதெல்லாம் அவர் வரல. விஜயுடைய திரைப்படம் தடைப்படுத்தப்படுகிறது, அப்பொழுது அவர் வரல. இப்ப கூட வெள்ளத்து சம்பந்தமா ஒரு அறிக்கை விட்டோன்னா அவர் எதிர்வினை ஆற்றினார். அதற்கு ஓ பன்னீர்செல்வம் ஒரு அறிக்கை விட்டாருங்கிற சுனாமின்னு ஒண்ணு வந்துச்சு இல்லையா, அப்ப இவர் ஏதாவது வினையாற்றினாரா, வந்து மக்களுக்கு உதவி செய்தாரா? அப்படி சொல்கிறவர்கள் தான் அரசியல் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. வைக்க முடியாது இன்பதுரை. ஒரே ஒரு கேள்விங்க, இருங்க. ஸ்டாலின் அவர்களினுடைய அறிக்கையில அவர் சொல்லுவது, நான் யார் சொல்லாததை கமலஹாசன் எதுவும் புதுசா கண்டுபிடிச்சு சொல்லல, எல்லா கட்சிகளும் சொல்ற குற்றச்சாட்டை திரு கமலஹாசனும் வைத்திருக்கிறார். இதேதானே எம்ஜிஆர். இதுல என்ன அபாண்டமான கருத்து? இன்னைக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க. பிஜேபியினுடைய மாநில தலைவர், பிஜேபியினுடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், இவங்க கவர்மெண்ட் என்னென்ன பேசுறாங்க நேற்று சொல்லவா? இல்ல, அரசியல் ரீதியா ஒரு விஷயத்தை எதிர்கொள்றதுக்கு நாங்க அரசியல் ரீதியா பதில் சொல்வோம்.
ஆனா அடாவடியா போகிற போக்குல துவேஷமா உள்நோக்கத்தோடு பேசுகிற நாளாந்தர கண்டிப்பா ஒரு எம்எல்ஏ கூவத்தூர் நிகழ்வுக்கு பிறகு எம்எல்ஏக்கள் வருவாங்க, வரவேற்க காத்திருங்கன்னா என்ன அர்த்தம் சார்? நானும் தான் எம்எல்ஏ, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன், நான் இங்க இருந்தேன். என்னுடைய தொகுதி மக்களை அவர் தூண்டுறாரு, நான் ஏன் எடுத்துக்க கூடாது? அவர் தூண்டினாரு, அதோடைய நோக்கங்கள் அதுல இருந்துச்சு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய சேர்ந்த ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அவர் செயல் தலைவர் இல்லையா, அதனால ஏதாவது ஒரு அறிக்கை டெய்லி அறிக்கை இல்ல, அரசியல் அறிக்கை தான். பேசுவோம், ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளராக திரு வெங்கையா நாயுடு அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள். நம்ம தொடர்ந்து கேள்வி நேரம் வாதத்திற்குள் செல்லலாம். திரு இன்பதுரை அவர்களிடம்தான். முதலமைச்சர் இது பற்றிலாம் எதுவுமே பேசலை. அமைச்சர்கள் அனைவருமே ஒரு எல்லையை தாண்டி அநாகரிகமாக விமர்சனத்திற்குள்ளாகி இதில் முதலமைச்சரினுடைய ஆளுமையே கேள்விக்குறியாகிறது. இது பற்றி அவருக்கு எந்த கருத்துமே இல்லையா? இது புரட்சித் தலைவர் காலத்தில் இந்த பழக்கம் இருந்துச்சு. மக்வானா என்ற ஒரு அமைச்சர், அவர் தமிழக அரசை பற்றி இப்போ காட்டமாக பேசும்போது காளிமுத்தை விட்டு தலைவர் பதில் சொல்ல வைத்திருக்கிறார். அதுபோல அம்மா அவர்கள் இருந்தது போது கூட சேடப்பட்டி முத்தையா பதில் அளிப்பார், காளிமுத்து அவர்கள் அறிக்கை வெளியிடுவார்கள். இதெல்லாம் ஒருத்தர் வெளியிடுவாங்க. இல்ல அப்போ அந்த ஒரு கான்செப்ட்ல நீங்க தவறா இருக்கீங்க. என்னை பத்தி அவதூறா சொல்லும்போது, நானும் இந்த அமைச்சருடைய அமைச்சர் என்று இருந்தபோது என்னிடம் கேள்வியாளர்கள் கேட்கும் போது இதை நாங்கள் நீதிமன்றத்தில் எதிர்கொள்வோம் என்பது அடுத்த விஷயம். கருத்து கேட்கும்போது சொல்றதுல கருத்து சொல்ல, அவருக்கு ஒரு கருத்து இருந்தா நாங்க ஒரு கருத்து சொல்லக்கூடாதா? இல்ல, நீங்க மீண்டும் மீண்டும் திசை திருப்பி கொண்டு வரீங்க. கருத்து யாரும் சொல்லல, உங்க கருத்து யாரும் சொல்லக்கூடாது, உள்நோக்கம் கொண்டதுன்னு மக்கள்கிட்ட எப்படி சொல்றது? தனி மனித தாக்குதல் வழக்கு தொடர்ந்தா நீங்க தான் பத்திரிகையாளர், அடாடா இந்த அரசு எல்லாரும் மீது வழக்கு தொடுக்கிறேன்னு சொல்றீங்க. கருத்து சொன்னா நீங்க கருத்து எப்படி சொல்லலாம்னு சொல்றீங்க. அப்ப நாங்க இல்ல, ஒரே ஒரு கேள்விதாங்க. இந்த விவாதமே அவர் ஏன் கருத்து சொன்னார், கருத்து சொல்லல, ஒரே ஒரு கேள்வி. இல்ல நீங்க என்னை கடத்தி அரசியல் அநாகரிகமாக இத பார்க்கல. அத பத்தி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இதுல அநாகரிகம் எதுவும் இல்ல. தன்னுடைய கருத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அழுத்தம் திருத்தமா சொல்லிருக்காங்க. இன்னொன்னு, ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கருத்து சொல்லியிருக்க பற்றி சொன்னீங்க. நான் இதுக்கு இடைவேளைக்கு முன்னால் சொன்னேன், அவர் செயல் தலைவர்னு காமிக்கிறதுக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. இந்த இதில் கருத்து சொல்லிட்டார். ஆனால் சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏன்னா புரட்சித் தலைவர் காலத்தில் படத்தை வெளியிடக்கூடாதுன்னு கலைஞர்களை நசுக்கிறவங்க அவங்க. இரண்டாவதாக, முதல்வன் படம் அவங்களுடைய திமுக அரசை விமர்சிக்கிறதுங்கிறதுக்காக சிடியை வெளியிட்டவர்கள் மதுரையில் அவர்கள். மூன்றாவதாக அஜித் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நடத்திய ஒரு விழாவில் மிரட்டி அழைத்து வருகிறார்கள் என்று சொன்னார்களா இல்லையா? யாரோ அதாவது ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுத மாதிரி இல்லங்க. ஒரு நிமிஷம் விஜயன், நான் ஒரே ஒரு இதுதான், அஜித் பிரச்சனையிலையோ அல்லது முதல்வன் பட பிரச்சனையிலையோ தனி மனித விமர்சனம் இதுவால யாராவது திமுக அமைச்சர்கள் எல்லாம் பேசி இருக்கிறாங்களா? திருட்டு விசிடின்றது எல்லா படத்துக்கும் வர்றதுதான், எல்லா படத்துக்கும் வர்றதுதான். எல்லா படத்துக்கும் விசிடியும் வந்திருக்கிறது. யார் தனி மனிதமா விமர்சிக்கிறது என்னன்னா, ஒரு கலைஞனுக்கு விமர்சிக்கிற தகுதி இருக்கு. அதுதான் திரைப்படம், முதல்வன் திரைப்படம் அந்த அரசை விமர்சிக்கிறது. நீங்க விசிடியை வெளியிட்டுருவீங்களா? இல்லங்க, அது ஓவரால் பிரச்சனைங்க. அது ஏதோ முதல்வனுக்கு மட்டும் வரலங்க. நான் கேக்குற கேள்வி என்பது வேற. மதுரையில் அந்த படம் ரிலீஸ் நீங்கள் சரித்திரத்தை மறைக்க பார்க்காதீங்க. இல்ல மறைக்கல, நல்லா தெரியல. இவர் இன்னைக்கு வார்த்தையில பேசிருக்காரு. நான் ஒன்னு சொல்றேன், சினிமால இல்ல, நான் ஒன்னு சொல்றேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்பதுரை. முதல்வன் பட திருட்டு விசிடின்றது அது முதல்வன் படத்துக்கு மட்டும்தான் வெளிவந்ததா? அது மதுரையில மட்டும்தான் வந்ததா? வேற எங்கேயுமே சிடி வரலையா? முதல்ல உத்தரவாதம் தர முடியுமா? நான் சொல்ல வர்றது என்ன, ஒரு கருத்தை வெளியிடுகிறார் கமல், அதுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க. அது நாகரிகமா இருக்குன்னு சொல்றீங்க. அதேதான சங்கரும் கருத்தை தனது திரைப்படத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினார். அந்த தாக்குதலில் ஈடுபட்ட யாரு தனி மனித தாக்குதலில் ஈடுபட்ட வார்த்தைகள்ல வரணும்னு அவசியம் இல்ல. அந்த படத்தையே கொலாப்ஸ் பண்ற மாதிரில அந்த திருட்டு விசிடியை வெளியிட்டாங்க. அதத்தான் சொல்றேன். அஜித்தோட நிகழ்ச்சி என்ன, அஜித்தை மிரட்டினாங்க. அதாவது அஜித் அவர்கள் கருணாநிதி அவர்களை போய் அவங்க இல்லத்துல, கோபாலபுரம் இல்லத்துல போய் சந்திச்சுட்டு வந்தார். காலையில ஷூட்டிங் இருட்டிடுச்சுன்னா பாராட்டு விழா. இதுதானே கடந்த 2011 இருந்தது. நீங்க வேற ஒரு இதுக்கு தள்ளுறீங்க, வேற ஒரு பிரச்சனைக்கு வந்து வழக்கறிஞர்ன்றதுனால தள்ளுறீங்க. ஒரு நிமிஷம், நம்ம மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை வந்து நான் ஆரம்பத்திலே அவர்கிட்ட சொல்லிட்டேன், உங்களுக்கு பிபி இருக்கும் போது செக் இல்ல, அது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் அங்கீகரிக்க மாட்டேன். இது அங்கீகரிக்க மாட்டேன். ரைட், நான் என்ன சொல்றேன், நம்ம யாருக்கும் எங்களுடைய செயல் தலைவர், எங்களுடைய செயல் தலைவர் மெடிக்கல் சர்டிபிகேட் தர வேண்டாம்.
எங்களுடைய செயல் தலைவர் ஒரே நிமிஷம் எங்களுடைய செயல் தலைவர் தளபதிக்கு ஒரு நிமிஷம் இருங்க. எங்களுடைய செயல் தலைவர் தளபதிக்கு வந்து இந்த கருத்து சொல்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களே, அந்த தகுதி உங்களுக்கு இருக்கா? இல்ல இல்ல அதானே சொன்னீங்க. இப்ப அதானே சொன்னீங்க. இல்ல இல்ல வார்த்தைகளை வந்து நீங்க பாருங்க. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர், சட்டமன்ற கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் சார், அவருடைய தியாகத்துக்கு வந்து நீங்க போய் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. கமல் உள்நோக்கம் இருப்பதாக அதிமுக அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் சந்தேகிக்கிறார்கள். அவரோட செயல்பாடுகள் எல்லாம் பட்டியலிடுகிறார்கள். உடனே திரு ஸ்டாலின் அவர்கள் இது தவறானது என்றார். ஓபிஎஸ் அவர்கள் கமலுக்கு ஆதரவான குரல் எழுப்புகிறார். பல கட்சிகளும் குரல் எழுப்புது. கமலை மையப்படுத்தி ஒரு அரசியலுங்க. இல்ல கமல் வந்து ஒரு கலைஞர், மக்களால் நேசிக்கப்படக்கூடிய போது ஒரு அரசுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லும் போது மக்கள் மத்தியில் ஒரு வேல்யூ வருது. கமலை வந்து கடுமையாக தாக்குதல் நடத்தும் போது வந்து கமல் பதறாரு. ஏன்னா அவர் ஸ்டாலின் அவருக்கு டிஃபெண்ட் பண்ண வந்ததுமே கமலோட அந்த ட்விட்டர் லைனில் பார்க்கும்போது நன்றி, இதை தவிர எனக்கு சொல்ல எதுவுமே தோணலங்கும் போது கமல் அந்த இதில் ஒரு பதட்டம் தெரியுது. ஆக ஸ்டாலின் அந்த இடத்துல உள்ள வர்றாரு. ஸ்டாலின் உள்ள வரும் நன்றி சொல்வதிலே நிச்சயமாக தெரியுது, நிச்சயமாக தெரியுது. இதை தவிர வேறு வார்த்தை இல்லைங்கிறதுல அந்த நீங்கள் பார்த்தா தெரியும். ஏன்னா அந்த இந்த அமைச்சர்கள் கமலை தாக்குன தாக்குதலுக்கும் கமல் அந்த இதில் நன்றி ஸ்டாலினுக்கு சொன்னதுக்குள்ள இது நமக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் நமக்கு கமல் பில் போரோட இதோட தாண்டி நின்னாலும் மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த அளவுக்கு நிற்கலைங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். அப்போ வந்து ஸ்டாலின் வந்து அரசியல்வாதி இருக்க வாய்ப்பை எந்த அரசியல்வாதியும் பயன்படுத்த தான் செய்வாங்க. டக்குன்னு பயன்படுத்தும் போது அந்த அரசியல் போக்கு எப்படி வருதுன்னா ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி தலைமையிலான அரசுன்னு வரும்போது அப்பந்தான் வந்து பன்னீர்செல்வம் வந்து கமலுக்கு ஆதரவான ஒரு வார்த்தையில் அடுத்தபடியாக வர்றாரு. ஏற்கனவே நீங்கள் பன்னீர்செல்வம் இன்னைக்கு இதோட பெரிய விஷயம் என்னன்னா எடப்பாடியோட வெளியெதிரி மெயின் எதிரி ஸ்டாலின், வெளியெதிரி இவர் ஓபிஎஸ், உள்ளிருப்பு எதிரியான டிடிவி தினகரன் ஆதரவாளரான இவரு. நீங்க அப்படி கருதுறீங்க? நிச்சயமா நிச்சயமா கருதல், அதான் உண்மை. இதான் நடக்க போகுது. அதுல இந்த மாற்றம் இல்ல. அரசியல் சூழலும் அதுதான், எடப்பாடியும் அதுதான் உள் மனசுல இருக்கிறாரு. அந்த அவர் வந்து அதிகம் பேச மாட்டாரு. இதை தான் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. சோ உள்ளிருப்பு எதிரியான டிடிவி தினகரன் ஆதரவாளரான இவரு நாஞ்சில் சம்பத்தும் கமலஹாசனுக்கு ஆதரவான ஒரு வார்த்தையை சொல்றாரு. சோ முன்னாடி கமலஹாசனுக்கு ஆதரவுன்னு பார்க்க முடியுமா? இல்ல இப்ப திரு இன்பதுரை கூட ஒரு நாகரிகம் கருதி பேசியிருக்கலாம். இது தவறுன்ற இடத்தை எல்லாவற்றையும் கமலுக்கு ஆதரவுன்னு திருப்பீங்க. அந்த வார்த்தை நீங்க கமலுக்கு ஆதரவுன்னு சொல்லல. நாஞ்சில் சம்பத்தோட வார்த்தை ரொம்ப தெளிவாகவே இருக்குது. அந்த நோக்கம் என்னன்னா அரசியல் வந்து முதலமைச்சர் வர்சஸ் எதிர்க்கட்சி தலைவர்னு பேரக்கூடாதுங்கிறத தான் முன்னாள் முதல்வரும் ஒரு முன்னாள் எம்பியும் வந்து அந்த இடத்துல தங்களோட அரசியல் மூவ்ஸை பண்றாங்க. பாபும் இருக்குது. அப்ப நீங்களும் இந்த அரசின் மீது அவர் கடுமையான குற்றச்சாட்டு என்பது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த போதே வெள்ளத்தில் இருந்தே கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிட்டு இருக்கிறார். நீங்களும் கமலுக்கான ஆதரவுக்காக கமலை ஒரு கேடயமா பயன்படுத்தி எடப்பாடி அரசுக்கு ஒரு அழுத்தம் தரீங்களா? இல்ல அதுல முற்றிலுமா மாறுபடுறேன். நான் கமல் வந்து பல இடங்களில் சொல்லிட்டாரு, நான் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவன், எனக்கு அரசியல் வருவதற்கு உண்டான துளியும் விருப்பம் கிடையாது, இன்றைக்கும் நான் அரசியலுக்கு வருவதில்லை, ஆனால் என்னுடைய கருத்து அரசியலை சார்ந்ததாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. வேற ரஜினிகாந்த் நான் வருவேன் வரமாட்டேன், இப்போ வருவேன் போருக்கு தயாராவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் ஒரு கட்டத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் சிஸ்டமே சரியில்லைன்னு சொல்றாரு. இவர் ஊழல் மலிந்து கிடக்கிறதுன்னு சொல்றாரு. ரெண்டுமே ஒன்னா தான் நான் பார்க்குறேன் ஒரு வழக்கறிஞரா. ஆனால் ரஜினிகாந்த் சொன்ன கருத்தின் மீது இந்த அரசாங்கம் எந்த விதமான கருத்தையும் சொல்லவில்லை. காரணம் அவர் நாளைக்கு அரசியலுக்கு வந்து விட்டால் என்கின்ற ஒரு இக்கு வைக்கும் போது அவங்க மேல எந்த விதமான கட்டு இல்ல. நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய கமலஹாசன் நிகழ்ச்சியிலேயே ரஜினிகாந்த் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் கூட்டணி வைத்துக் கொள்வார், பாஜகவும் இணைந்து நாளைக்கு வரும்போது பாத்துக்கலாம். இல்ல வரும்போது இல்ல, நான் ரஜினி எங்களிடம் தான் வருவார், வந்து சேரணும்னு மாஃபா பேசியிருக்கேன். இல்ல நான் வந்து இதே வியூக நிகழ்ச்சியில இல்ல உங்களோட இதே அரங்கத்துல நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து ரஜினி அரசியலுக்கு வரமாட்டார்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறேன். இது ஒரு விஷயம் இருக்கட்டும். ரெண்டாவது ரெண்டு பேருக்கு ரெண்டு பார்வை. இல்ல ரெண்டாவது கமலஹாசன் ட்விட்டர்ல வந்து எம்எல்ஏக்களை வரவேற்க தயாராகுங்கள் சொல்றாரு. இதுல என்ன தப்பு? எம்எல்ஏக்கள் தாங்கள் விரும்பிய முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள், அவர் ஆரத்தி எடுத்து வரவேறுங்கள் நீங்க எடுத்துக்க வேண்டியதானே? இல்ல நீங்க அப்படிதான் எடுத்துக்கணுமா? அப்படி எடுத்துக்கங்க. நீங்க ஒரு அரசியல்வாதி, என்னுடைய மனதில் தவறு இருக்கிறது, நான் தவறு இழுத்து விட்டேன் என்ற குற்றம் என்னை உறுத்துகிறது. நான் சட்ட என்னுடைய தொழிலுக்கு செல்லுபடியாக அப்படிதான். முதல்ல லட்சுமிபுரத்துக்கு போங்க, கிணறுக்கு இல்ல அது வேண்டாம் திரு இன்பதுரை, அது வேண்டாம். நீங்க டீவியேட் பண்ணி என்னுடைய சொந்த இடத்திலே நான் கிணறு நீங்க டீவியேட் பண்ணி பாபு முருகவேல் நீங்க டீவியேட் பண்ணி இல்ல அது தப்பு இல்ல. அது என் இடத்துல நான் கிணறு வெட்டி நான் சரி அது வேண்டாம், அது பிரச்சனை இல்ல. 40 ஏக்கர் நிலத்துக்கு என் பயிர் காஞ்சி போனா பரவாயில்லையா? சரி அது வேண்டாம் வாங்க. அதனால ஆரத்தி எடுத்து வரவேற்கணும்னு சொல்லி நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. நான் தப்பு பண்ணிருக்கிறேன், என்னுடைய உள் மனசு குத்துது, நான் தொகுதிக்கு போனா அடிப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க. அதனால வார்த்தை பிரயோகங்கள் இதுல முக்கியம். சிஸ்டம் சரியில்லை என்று சொன்னவரை நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க. ஆனா இந்த வந்து ஊழல் மலிந்திருக்குதா? நான் சொல்றேன் ஊழல் மலிந்திருக்கிறதா? எதில் ஊழல் மலிந்திருக்கிறது? உங்கள் இடத்துல என்ன ஆதாரம் இருக்கிறது? ஊழலே இல்லை என்பதற்கு சில எடுத்துக்காட்டில் நீங்கள் சொல்லுங்க. எங்க அரசாங்கம் இதுல சிறப்பா செயல்படுது, இந்த
மக்கள் நல திட்டங்கள் இவ்வளவு செயல்படுத்திருக்கிறோம், இவ்வளவு அமௌண்ட் நாங்க ஒதுக்கிறோம் நெடுஞ்சாலைத்துறைக்கு, இவ்வளவு அமௌண்ட் நாங்க மின்சாரத்துறைக்கு ஒதுக்கிறோம், நீங்கள் பட்டியலிடுங்கள். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க சொன்னதே தப்பு, நீ வாயே தரக்கூடாது, உன் மேல நான் கேஸ் போடுவேன், வன்கொடுமை சட்டத்துல போடுவேன். திலகபாமா நீண்ட நேரம் காத்திருக்கிறீங்க, அதெல்லாம் ஒதுக்கிடுவாங்களே. திலகபாமா என்னுடைய கேள்விக்கு பதிலா கரெக்டா வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது கமலஹாசனை மையமாக வைத்து எடுக்கலாமா வேண்டாம்ன்றதெல்லாம் கடந்து பல கட்சிகளும் பிரதான கட்சிகளும் கமலுக்கு ஆதரவான ஒரு குரலை எழுப்பி இருக்கிறாங்க. இப்ப கமலை மையப்படுத்திய ஒரு அரசியலை எப்படி பார்க்கிறீங்க? சரி, என்னுடைய பார்வையில் கமலஹாசனை வந்து நான் ஒரு கலைஞனாங்கிறத தாண்டி இங்கே வந்து கலை முழுக்க வியாபாரம் ஆகிட்டுச்சு. அப்போ இந்த வியாபாரத்தை நடத்துகின்ற ஒரு கலைஞனாக தான் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா, வேறு எந்த சமூக பொறுப்பும் உள்ள ஒரு பெரிய பொறுப்பாளராக நான் பார்க்கல. ஆனால் அதே நேரத்தில் கமலஹாசன் ஒரு கருத்தை சொல்லக்கூடாதுன்னு நிராகரிக்கிறதும், அமைச்சர்கள் முழுக்க தனிமனித தாக்குதல்களில் ஈடுபடுறதும், இதெல்லாம் ரொம்ப மிக மோசமான அமைச்சர்கள்லாம் இன்றைக்கி பதட்டத்தில் இருக்கிறாங்கங்கிறத காமிச்சிட்ருக்கு. அவ்வளோதான். இன்னொன்று, யாரா கேள்வி கேட்பா, அவங்களுக்கு பின்னாடி எல்லாரும் குற்றத்தை சொல்கிறதுக்கு தயாராக்கு. யார் பூனைக்கு மணிகட்டுறான்னு இன்னைக்கு காத்துட்ருக்கிறான், ஜனம் பூரா காத்துட்ருக்கிறான். அதுதான் நீங்கள் வந்து கமலஹாசன்ட்ட மைக்க நீட்டிட்டீங்க, பொதுமக்கள்கிட்ட மைக்க நீட்டலை. அதுதான் உண்மை. எல்லாரும் இன்றைக்கி ஊழல் குற்றச்சாட்டில் அரசு இருக்குதுன்னு சொல்கிறது இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அதை மாற்றி சொல்கிறேன், கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்கிற திமுக செயல் தலைவர் ஊழலின் ஊற்றுக்கண்ணே திமுக தான். அது உங்கள் பார்வை. அதுக்காக அவங்க தகுதி இல்லை அப்படின்னு நான் நிராகரிச்சுட்டு போல. இப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாலும் தமிழக அரசு வந்து ஊழல்ல மட்டும்தான் இருக்கு. இல்ல என்னோட பார்வையை தான் வைக்கிறேன். ஒரு விஷயம், எதுவுமே நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் ஊழல் தொடர்பான நீதிமன்றம் என்ன தீர்ப்பை கொடுத்திருக்கின்றதன் அடிப்படையில தான் நம்ம பேச முடியும். சரிங்களா? நான் கேட்பது, பிரபலமான நடிகர்களை மையப்படுத்திய ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் இப்ப போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல மற்ற கட்சிகள், கமலை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளோட நிலைப்பாட்டை, கமலை ஆதரிக்கிற மற்ற கட்சிகளின் நிலைப்பாட்டை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, உங்க கேள்வியில எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, எனக்கு பதில் சொல்லிடுங்க. உங்க கேள்வியில எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. குற்றம்ங்கிறது நீதிமன்றம் தீர்மானிச்ச பிறகுதான் சொல்றீங்க. ஜெயலலிதா வந்து முதல் குற்றவாளின்னு அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்ச பிறகு மெரினாவுல எப்படி அவங்களுக்கு சமாதி வைக்கலாம்? இல்ல திலகபாமா, மக்கள் பணத்துல எப்படி அவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க இன்னொரு பதிலுக்கு போறீங்க. இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் ஜனங்கள்ட்ட இருக்கு, கேட்க முடியாம. ஐயா சொல்ற அறிக்கை எல்லாம் நீங்க பேச கூடாது. இல்ல மரியாதைக்குரிய சகோதரி பேசுறாங்க, ஊழலுக்கு சந்தேகத்தை அப்படித்தானே கிளப்புறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தானே, அப்படி தெரிஞ்சுதானே எங்க கூட இருந்தீங்க. அப்போ தெரிஞ்சது, அப்ப நீங்கெல்லாம் தெரியலையா? நீங்க 2 முறை எங்களோட கூட்டணி தெரியல, மத்திய அமைச்சர் வாங்கினீங்களா அப்ப தெரியலையா? அப்ப எம்பி ஆனீங்களா அப்ப தெரியலையா? வந்துருவோம் நம்ம இந்த நீங்க தெரிஞ்சதுனால தானே வெளியே வந்திருக்கிறோம். சரி சரி, அது பாமக திமுக சண்டையில நம்ம வந்துறோம். ஒரு வாதத்தை வச்சாரு, ரஜினிகாந்த் எதிர்த்து எதுவும் கேட்கலன்னு. தவறு. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நதிநீர் இணைப்புக்கு பணம் தருவேன், 1 கோடி தருவேன்னு சொன்னார். நான் தான் முதல்ல சொன்னேன், எங்கள் தொகுதியில் கன்னடியன் கால்வாய் தாமிரபரணி கூட்டுக்குடி இணைப்பு, நதி இணைப்பு ஒன்று இருக்குது, அதுக்கு அவர் தரணும். உண்மையிலே அவர்களுக்கு தமிழர் மீது அக்கறை இருந்தால் அவர் தரணும்னு சொன்ன வேண்டாம். அதனால் கருத்துகள் ரஜினிக்கு எதிராக வைக்கலைங்கிற கருத்து தவறானது. இன்னொன்று, அவர் கண்ணாடி வீட்டில் உட்காந்துட்டு கல்லெறிகிறார். இப்போ கமலஹாசன் உடைய அறிக்கை, பழைய அறிக்கை, அதுக்கு பன்னீர்செல்வம் கொடுத்த அறிக்கை, இதெல்லாம் நீங்கள் இப்போ சீர்தூக்கி பார்க்கணும். நான் பொதுவாக என்ன நினைக்கிறேன்னா, அமைச்சர்கள் நடந்து கொண்ட பேசிய விதம் சரியானதானா, இதான் உங்க கேள்வி. அந்த விதம் அப்படிங்கிறதுல சில மாறுபாடுகள் எனக்கு உங்களுக்கு இருக்கு. ஆனா எதிர்வினை ஆற்றக்கூடாது, பதிலே சொல்லக்கூடாதுன்னு சொல்றது ஜனநாயகத்துல அழகானது. நீங்க பதில் சொல்லணும், நீதிமன்றத்துக்கு போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றது தவறான இல்ல. சரி, தவறான நீங்க சொல்லல, அந்த தவறான குற்றச்சாட்டு. இன்னொன்னு, இத கமலஹாசன் நடிகர் கமலஹாசன் ஒவ்வொரு முறையும் தனக்கு விளம்பரம் தேடிக்கொள்ள இதை சொல்லுகிறார் என்ற ஒரு கருத்து இருக்கு. இன்னொன்னு நான் நினைக்கிறேன், நீங்க சர்க்கஸ் பாத்தீங்கன்னா துடிப்பு இளமையும் இருக்கும்போது அவங்க வந்து பார் விளையாடுவாங்க, ஜிம்னாஸ்டியம் செஞ்சு காமிப்பாங்க, அந்தரத்துல சைக்கிள் ஓட்டுவாங்க, மோட்டார் சைக்கிள் ஓட்டுவாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்ச பிறகு ஒரு அந்த இளமை போன பிறகு அவரே பஃபூனா மாறி இருக்கிற ஒரு, அது உண்மையிலே கண்ணில் கண்ணீர் வர வைக்கிற ஒரு துன்பியல் அம்சம் நான் பார்த்துருக்கேன்.
நான் அரசியல்வாதியாக மட்டும் இல்லாமல் அரசியல் சிந்தனையாளராகவும் நான் இருக்கிறதுனால இதை நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் ஒரு பஃபூனா மாதிரி எப்படியாவது அதை ஈர்க்க பார்க்கிறார். எனவே இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இது எல்லா நடிகர் நடிகைக்கும் பொருந்துமா? இந்த கேள்வியை நான் கொண்டு வர முடியுமா? தன்னுடைய பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் காமிக்காதவருக்கு பொருந்தாது. புரட்சித் தலைவர் தன்னுடைய பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்தவர், இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தவர். திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட், சிம்பிளி அக்கர்ஸ்ங்கிற அடிப்படையில் தான் பார்க்க முடியும். யாருமே திட்டமிட்டு இதில் ஒன்றும் நடக்கல. ஒரு விஷயம் வருது, அதை வந்து ஒரு அரசுக்கு எதிரான ஒரு கருத்து வருது, அதை ஸ்டாலின் வந்து என்கரேஜ் பண்ண பார்க்குறாரு. அது தொடர்ந்து மற்றவங்களும் வர்றாங்க. இது வந்து இந்த இதில் வந்து முதலமைச்சர் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. அமைச்சர்கள் வந்து தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக, தங்களால் அதிகம் பேச முடியும் என்பதற்காகவும், தங்களை வந்து ஒரு சினிமா ஹீரோ கிட்ட தங்களும் ஒரு ஹீரோனி காட்டுறதுக்காகவும் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தைகள், கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை வந்து அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அந்த நிகழ்வு தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் வந்து வைகோ இவருக்கு ஆதரவாக வந்துட்டார் கமல்ஹாசன். ஏன்னா வைகோ ஓரளவு அதிமுக ஆதரவு மனநிலை உள்ளவர், திருமாவளவன் நியூட்ரலாக உள்ளவர். அவர் இந்த விஷயத்தில் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக வர்றாரு. இன்னும் பல கட்சிகள் ஆதரவாக வரும்போது வந்து அமைச்சர்களும் தங்களோட பேச்சுரிமையை குறைத்துக் கொள்ளக்கூடிய நிலைமை தான் வரும். இறுதிச் சுற்று வாதத்தை ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து காணலாம், பொறுத்திருங்கள். அதிமுக திமுக சண்டையில் சிக்கி கொண்டாரா கமல் என்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் நம்ம முன்வைத்திருக்கக்கூடிய கேள்வி என்பது, அரசை கண்டிக்கும் கமலை ஸ்டாலின் ஆதரிப்பது தார்மீக கடமையா, அரசியல் உள்நோக்கமா, கமலை கவருவதற்கா? இந்த கேள்வியை முன்வைத்தோம். நேயர்கள் எப்படி வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அரசை கண்டிக்கும் கமலை ஸ்டாலின் ஆதரிப்பது என்பது தார்மீக கடமை என்று 53 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். இதில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக 32 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். கமலஹாசனை கவர்வதற்காக என்று 15 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். அரசை கண்டிக்கும் கமலை ஸ்டாலின் ஆதரிப்பது தார்மீக கடமை என்று 53 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். அரசியல் உள்நோக்கம் என்று 32 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். கமலை கவர்வதற்கென்று 15 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். இன்பதுரை, அது அவரோட கடமைன்றது தான் வாக்காளர்கள். இதில் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது வந்து அவருடைய அரசியல் கடமை. ஆமா, உண்மைதான், அரசியல் கடமை. நான் சொல்ல வர்றது என்ன, நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் கூட அது அந்த வார்த்தை பிரயோகத்தில் அருமை நண்பர் என்னோட அதில் வேறுபட்டார். அதாவது அரசியலே இப்போ தினசரி சட்டமன்றத்தில் வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. உரிய முறையில் நாங்கள் பதில் சொல்கிறோம். உரிய முறையில் கேட்டால் என்னதுன்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். நீங்கள் சந்தையில் நின்றுட்டு நீங்கள் லேகியம் விற்கிற மாதிரி மைக்கை வச்சுக்கிட்டு பேசி மொத்தமாக ஒரு கருத்தை சொல்லுவீங்க. ஆனால் நாங்கள் ஒன்றும் பதிலே சொல்லிடக்கூடாதுன்னா அது எந்த ஒரு நியாயம்னு நாங்கள் நீங்களே பார்ப்பதற்காக தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்டு காண்பித்தோம். அவர் என்ன சொன்னார், நீங்கள் எப்படி எதிர்வினையாற்றீங்க? அவர் சிஸ்டம் சரியில்லைன்னார். உங்களுடைய எதிர்வினைகளை நம்ம காண்பி இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். காமராஜருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னேன். அவருடைய தந்தையாரே அவருடைய சகோதரருக்கு சீட்டு கேட்டு போறாரு. சீட் கிடைக்கல. 7 சீட்டு தான் பிரசிடென்சி காலேஜில் இருக்குன்னு காமராஜர் சொல்லுகிற போது அது ஒரு ஒரு விஷயம், பெரிய விஷயம் தான். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கமலஹாசன் கவர்வதற்காக 15 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். இப்படி கமலை கவர்வதன் மூலமாக ஒரு அரசியல் லாபத்தை அறுவடை செய்ய முடியுமா? அதுவும் பிரதான எதிர்கட்சியான திமுகவுக்கெல்லாம் அப்படி தேவை இருப்பதா நினைக்கிறேன். ஸ்டாலினுக்கு அந்த நோக்கம் இல்லை. ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு கருத்து உருவாக்கம் வருது, அது ஒரு பாப்புலர் ஹீரோ பண்றாரு. சும்மா அதில் நம்ம மற்ற எல்லா மந்திரிகளும் அவரை ஓங்கி அடிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல நம்மளால திமுக முடியும். இது வந்து நீங்க சோ என்றாலும் சரி, சுப்பிரமணிய சாமி என்றாலும் சரி, அதிமுக வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கும்போது கடைசியில் வந்து திமுக தான் அவங்களுக்கு ஒரு அசைலம் கொடுக்கக்கூடிய நிலைமை தான் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். அதோட ஒப்பிடக்கூடிய அளவு தான் இந்த நிகழ்வு இருக்குது. கமலஹாசனை கவர்றதுக்கு ஸ்டாலின் இப்படி பண்றாருன்னு சொல்றதை விட மற்ற கட்சிகள் OPS இருக்கலாம், மற்ற கட்சிகள் திருநாவுக்கரசரா இருக்கலாம், தொல் திருமாவளவனா இருக்கலாம், பல கட்சிகளும் மற்ற கட்சிகளை வந்து பாஜக மட்டும் அதிமுக நெருக்கமா இருக்குது. அவங்க மட்டும் நீங்க கமலஹாசன் ஜெயலலிதா இருக்கும்போது ஏன் சொல்லலன்னு கேட்டிருக்காங்க. ஜெயலலிதா இருக்கும்போது லைட்டா சொன்னார், அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் அதிமுக எதிரான அணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் தானே. இந்த 2 கட்சிகள் அதிமுகவில் உள்ள 2 கட்சிகள் சொன்னது வந்து அரசியல் களம் வந்து ஆளும் அரசு, ஆளும் கட்சி, எதிர்கட்சிங்கிற மாதிரி பேரக்கூடாது. நாமளும் நம்ம இடத்தை கரெக்டா நம்ம ஸ்பேஸை விட்டுறக்கூடாது. நான் கமலை மையப்படுத்துவதற்காக ஒரு கேள்வி. அது ஒரு தனியார் தொலைக்காட்சி தொடர்பான செய்தியாளர் சந்திப்புல அந்த நிகழ்ச்சி தொடர்பான பல கேள்விகளையே தவிர்க்கிறார் கமலஹாசன். நிச்சயமாக. ஆனால் இந்த கேள்விக்கு குறிப்பாக 2வது முறையாகவும் பதில் சொல்றார். ஏற்கனவே எதிர்வினையை எதிர்பார்த்து தான் அந்த பதிலை முதல்ல நான் சொல்லிட்டேன். இது
மாஸ் லீடர் இருக்கும்போது லேசா சொன்னாரு, மாஸ் லீடர் இல்லாத டைம்ல ரொம்ப கடுமையாகவே சொல்றாருங்க. நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன் அதுதான். ஆனா இந்த அளவுக்கு எதிர்வினை வந்து அவர் எதிர்பார்க்கல. அந்த எதிர்வினை சூழ்நிலையில ஸ்டாலினோட ஆதரவு வந்து அவருக்கு பெரிய ஹெல்பிங் ஹேண்ட். ஓபிஎஸ் அவர்களினுடைய ஆதரவு, ஏன்னா அவர் ஒட்டுமொத்தமாக அதிமுக அரசு அப்படின்றது ஜெயலலிதா அவர்கள் அரசையும் சேர்த்து தான் அவருடைய விமர்சனம் தொடர்ந்துட்டு இருக்கு. அதனுடைய நீட்சி தான் இப்ப எடப்பாடி கவர்மெண்ட்டையும் அவர் அட்டாக் பண்ணியிருக்கிறார். உங்களுடைய நிலைப்பாடு? மரியாதைக்குரிய நான் ஓபிஎஸ் அவர்கள் இப்போ தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்ப திரு மாண்பு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு ஒரு பினாமி அரசு என்று ஒவ்வொரு மேடைகளிலும் முழங்கிக் கொண்டிருக்கிறார். அதை தவிர்த்து இது வந்து ஒரு தார்மீக கடமை, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இது தார்மீக கடமை என்று சொல்வதை நான் ஒப்புக்கொண்டாலும், ஒரு தனி மனித தாக்குதல் நடைபெறுகின்ற போதோ, ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு செயல் தமிழகத்தில் நடைபெறுகின்ற போதோ வலுவுள்ளவர்கள், முக்கியமானவர்கள் அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது கட்டாயம். அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் எடுத்திருக்கிறார், மரியாதைக்குரிய ஓபிஎஸ் எடுத்திருக்கிறார், பல தலைவர்களுக்கு திருநாவுக்கரசர், சீமான் உட்பட அனைவருமே எடுத்திருக்கிறார்கள். இது போன்ற அமைச்சருடைய பேச்சு கண்டிக்கத்தக்கது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 19 என்ன சொல்லுதுன்னா, பேச்சுரிமையை சொல்கிறது. பேசுவதற்கு உரிமை இருக்கிறது, விவாதிப்பதற்கு உரிமை இருக்கிறது, கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் பேசு. இதில் கட்டுப்பாடை மீறி திரு கமலஹாசன் பேசியதாக நான் கருதவில்லை. இந்த அரசாங்கம் ஊழல் இருக்கிறது, எங்க ஊழல் இருக்கிறது நீங்க கேட்கணும் இல்லையா? ஊழல் இல்லைங்கிறத நீங்க நிரூபிக்கணும். அதை விடுத்து நீங்கள் பேசவே கூடாது, எங்களை எதிர்த்து கருத்தே சொல்லக்கூடாது என்பது ஒரு தனி மனித உரிமையை மீறுவதான செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். சார், கமலஹாசன் மட்டும் நீ சொன்னதாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அமைச்சர் பெருமக்களோ அல்லது ஆளுங்கட்சியில் கமலஹாசன் மட்டும், கிராமத்தில் இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா இதில் குட்கா விவகாரம் எல்லா பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்கே நகர் பண பரிமாற்ற விவகாரம் எல்லா விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் மணல் சேகர் ரெட்டி விவகாரம் எல்லா பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ராம்மோகன் ராவ் விவகாரம் எல்லா பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் கிடையாது. ஒரு அமைச்சரவில் இருக்கக்கூடிய காமராஜ் என்கிற ஒரு அமைச்சரை வந்து சுப்ரீம் கோர்ட்டு அவர் மேலே கேஸை போடுன்னு சொல்கிறாங்க, வழக்கு போடுன்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் ஒரு காமராஜ் என்ற ஒரு அமைச்சர் வந்து இவரால் ஒன்றும் பண்ண முடியல, முதலமைச்சரால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொன்னா என்ன காரணம்? அதனால இன்றைக்கு வந்து புதிய வாதத்திற்குள்ள வேண்டாம். புதிய வழக்குங்கிறது தீர்ப்புக்கு பிறகுதான். வழக்கு போடுன்னு சொல்றது ஒன்றும் பெரிய தேசிய கொடுமை கிடையாது. அப்படி இருந்தா கருணாநிதி 2006 முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய மகன் அழகிரி மேல சார்ஜ் ஷீட் பெண்டிங், கோர்ட்ல கேஸ் இருக்கு. முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும்? புதிய மகன் மீது குற்றம் இருக்கும்போது முதலமைச்சராகவே. அதனால் வந்து இன்றைக்கு அதிமுக அமைச்சர்களுக்கு பல்வேறு நெருக்குதல்கள், பல்வேறு இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் காரணமாக எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்ற அந்த பயத்தின் காரணமாக இப்போ கூடுதலாக பொதுமக்களுடைய கருத்தின் அடிப்படையில் அந்த நம்முடைய மக்கள் வந்து கமலஹாசன் சொன்ன உடனே இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டத்துக்கு போயிட்டு இவங்க சொல்றாங்க. திலகபாமா அவர்களிடம் இறுதி பார்வையாக பல பிரதான கட்சிகள், ஏதோ கமலஹாசன் அவர்கள் புதிதாக இந்த குற்றச்சாட்டை வைக்கல, பல பிரதான கட்சிகளும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்ன திரு ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டை, திரு கமலஹாசன் அவர்களினுடைய பார்வையை கட்சிகள், ஊடகங்கள் எல்லாமே பெரிதுபடுத்துவதாக நினைக்கிறீங்களா? அரசியல் கட்சிகளுக்கு முக்கியத்துவம் தராம நடிகர்களுக்கு முக்கியத்துவம் தருவதாக நினைக்கிறீங்களா? சுருக்கமா உங்க திலகபாமா. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஃபார்முலாவை நிறைய பேர் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதிரிக்கு எதிரி நண்பன் கிடையாது. சரிங்களா? இன்றைக்கு வந்து அரசு வந்து தன்னுடைய எந்த செயல்பாட்டிலும் இல்லை, முறைகேடாக நடந்துட்டு இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் எங்கள் கண் முன்னாடி வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி, இதில் எல்லா ஆதாரங்களையும் பார்த்த பிறகு அரசு, அமைச்சர்களும் பதட்டத்தில் இருக்கிறாங்க. இதை ஆனால் எதிர்த்து கேட்க வேண்டிய எல்லா அரசியல் கட்சிகளும், எதிர்த்து கேட்குறவங்களும் சரி, ஆதரித்து சொல்கிறவங்களும் கொஞ்சம் முன்னோக்கத்தோடு தான் செயல்பட்டுருக்குறாங்க. ஆனால் அரசு சரியாக செயல்பட சொல்கிறதுக்கான தார்மீக கடமை இருக்குது. ஆனால் இவங்க எல்லாருமே உள்நோக்கத்தோடு தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. எப்படியோ மக்களின் கருத்து இன்று அம்பலமாக இருக்கிறது, அம்பலம் ஏறுகிறதுங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கதிராமங்கலத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறோம். ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் சிஸ்டம் சரியா இல்ல, சரி, அதனாலதான் இந்த பிரச்சனைகள்னு சொல்றாங்கல்ல. என்னுடைய கடைசியான வாதம் என்னன்னா, சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றதற்கு ஒரு தகுதி இருக்கணும்.
ஏன்னா திரைப்படத்துறையை பத்தி பொதுவான ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில இருக்கு. எல்லாவற்றையும் சம்பளம் வாங்குறீங்க, நீங்க முறையா வருமான வரியை செலுத்துறீங்களாங்கிறதெல்லாம் பொறுத்துதான் அமைந்திருக்கிறது. இறுதியா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்றேன். பைபிள்ல ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொல்வார், உங்களில் யார் யோகியரோ அவரை கல்ல தூக்கி அடிங்கன்னு. கல்ல தூக்கி அடிக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி கமலுக்கு இல்லை என்று நான் கூறுகிறேன். ஓ, நீங்க ஒரு அரசியல் தீண்டாமையை கொண்டு வரீங்க. அரசியல் விமர்சனத்துக்கு வார்த்தைகளை அடுக்கி இல்ல, நீங்க வார்த்தைகளை அடுக்கி, இதுதான் பத்திரிகையாளருடைய திறமை. வார்த்தைகளை அடுக்கி சிதைக்காதீங்க. நாங்க சொல்ல வந்தது என்னன்னா தகுதி வேணும். நீங்க தகுதி வேணும் பேசுறது. இப்போ அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். நித்யானந்தா வந்து ஒழுக்கத்தை, தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுவது எப்படி தவறாக இருக்குமோ அது போலதான் கமலஹாசன் அரசியல் பேசுவது தவறாக. அது உங்கள் பார்வையாக பதிவு செய்ய. ஏன்னா கடந்த காலங்களில் அவர் அமைதியாக இருந்தார். கடந்த காலங்களில் அவர் அமைதியாக இருக்கும். அது ரஜினிகாந்துக்கு தகுதி இல்லன்றாரு. ரஜினிகாந்துக்கு தகுதி இல்ல. நன்றி. 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திலகபாமா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.